சாபத்திலிருந்து இன்றைக்கு ஆசீர்வாதத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிறேன். இன்றைய செய்தியின் தலைப்பு சாபத்திலிருந்து ஆசீர்வாதம். என்ன சாபம் உங்க வீட்டில் வேலை செய்தோ? சிலர் குழந்தைகள் மரணம், சிலர் வீட்டில் குழந்தையின்மை, சிலர் வீட்டில் மனநிலை பிரச்சனை, மனநோய், சிலர் வீட்டிலே சூனியம் செய்வனைக்கு தகர்க்கப்பட்ட வாழ்க்கை, சில குடும்பங்களிலே பேய்த்தனத்துக்கு அடுத்த பிசாசின் பிடியின் வாழ்க்கை, சில குடும்பங்களிலே பயங்கர பணம் எவ்வளவு வந்தாலும் தங்கவே தங்காது. சாபம் இயேசு சிலுவையிலே முறித்ததை நீங்கள் கிருபையினாலே விசுவாசத்துக்குள்ளாய் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை சொந்தமாக்க போறீங்க. உங்க வீட்டில் இருக்கிற எல்லாம் சபிக்கப்பட்ட பணம் வந்தாலும் சண்டை, வராட்டாலும் சண்டை, ஓட்டப்பையில போடுற பணம், பர்சு ஓட்ட, பேங்க் அக்கௌண்ட் ஓட்ட, எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஐஸ்வர்யம். உங்க வீட்டில் இன்னைக்கு சவப்பெட்டிகள் என்கிற சாபம் யாருடைய வாழ்க்கையிலாவது அப்படி தெரிந்து கொண்டிருந்தால் ஆசீர்வாத பெட்டி உங்களுக்கு திறக்கப்படுவதா. மரணத்தின் கூரை விழுங்கப்பட்டிருக்கிறது இயேசுவின் மரணத்தினால். எந்த வியாதியா இருந்தாலும் இன்னைக்கு நான் என்ன ஷார்ட் மெசேஜ் நம்ம சர்ச்சில் பேசினதான், அந்த வியாதி மேல உங்களுக்கு ஒரு கோபம் இருக்கணும். ஆமென். பாவத்தின் மேல உங்களுக்கு ஒரு கோபம் இருக்கணும். ஆமென். அந்த பாவி மேல கோபம் இருக்கக்கூடாது. அந்த வியாதிஸ்தர் மேல இவரே பார்க்க வேண்டிய, இவளே பார்க்க, அப்படி அவங்க மேல கோபம் வரக்கூடாது. அவங்க நிம்மதியா இருக்கணும், நீங்களும் நிம்மதியா இருக்கணும்னா அந்த வியாதியின் மேலே, அந்த பயங்கர பிரச்சனைகளின் மேலே, அந்த பிரச்சனை பண்ற நபர் மேலே அல்ல, அந்த பிரச்சனையின் மேலே உங்களுக்கு ஒரு கோபம் இருக்க வேண்டும். உங்களுக்கு தேவன் கொடுத்துக்கிற நல்ல சுபாவங்களில் ஒன்று, ஐயா வாங்க, தேவன் கொடுத்த நல்ல சுபாவங்களிலே ஒன்று கோபம். ஆமென். அதை சரியாக பயன்படுத்த கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்க வீட்டில் பிரச்சனைகளை கொடுத்து நிம்மதியை கெடுக்குது பாருங்க, அந்த நபர்கள் மேலே மனசிகமா ஒரு கோபம் வரும், எரிச்சல் வரும், ஒரு வேதனை வரும். அது இயற்கை. ஆனா தேவனுடைய பிள்ளைங்களுக்கு அப்படி வரக்கூடாது. ஏன்னா மத்தேயு 1வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, தம் ஜனத்தின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அப்போ இந்த கிறிஸ்துமஸ் உடைய செய்தியில இயேசு அப்படின்னு ஒரு பேருக்கே என்ன அர்த்தம் அப்படின்னா, தம்முடைய ஜனத்தையும் பாவத்தையும் பிரிக்கிறார், தம்முடைய ஜனத்தையும் அதோடைய விளைவாகிய சாபத்தையும் பிரிக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை அவரை விட்டு பிரிக்கல, உங்களையும் அவரையும் பிரிக்கக்கூடிய காரியங்களை உங்களை விட்டு பிரிக்கிறார். Glory to God. ஹல்லேலூயா. உங்களை தன்னிடத்திலிருந்து உங்களை வித்தியாசப்படுத்தல. நீங்க ஏதோ சாதாரணமா இங்க உட்காரக்கூடிய ஒரு இடம் அல்ல இது. இங்க ஜீவன் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒரு மெய்யான ஒளி நமக்காக ஒரு இயேசு பிறந்திருக்கிறார். குழந்தை இல்லாத நபர்கள் இந்த ஆன்லைன்ல நீங்க பார்த்தாலும் சரி, இங்க யார் இருந்தாலும் சரி, இன்னைக்கு இந்த கிறிஸ்துமஸ் செய்தியில முக்கியமான ஒரு செய்தி, உங்க குடும்பத்துல யாராவது, இங்க உட்கார்ந்திருக்கவங்களுடைய குடும்பங்களை யாருக்காவது இன்னும் குழந்தை பாக்கியம் வெளிப்படவில்லை என்றால், இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார். அவர் பிறந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் ஆதரிக்கிறார், உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த வருடத்தின் இறுதியிலே வந்திருக்கிற உங்களை கர்த்தர் பேசுறபடி தம் சிந்திய குருதியினாலே, அது ரத்தத்தினாலே உங்களுடைய வாழ்க்கையை உறுதியாக்குவார். உங்களுடைய உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அவயவங்களையும் உறுதியாக்குவார். ஆமென். டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்க, அதுதான் என் வாழ்க்கை இல்ல. டாக்டர் ஜீசஸ் சொன்னதை எடுங்க. ஆமென். டாக்டர் ஜீசஸ் என்ன சொல்றாரு? என் தழும்புகள் உன்னை குணமாக்கிற்று. ஆமென். பயங்கர பண கஷ்டம், பொருளாதார பிரச்சனைகள், இன்னைக்கு அந்த மாதிரி செய்தி எல்லாமே கேட்க போறோம். வெறும் ஃபைனான்ஸ் மட்டும் பேசல, எல்லா விஷயத்திலையும் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை விடுவிக்க போற. இந்த செய்தியின் தலைப்பு பாஸ்டர் சில வாரங்களுக்கு முன்பாக பேசின அந்த சாபத்திலிருந்து ஆசீர்வாதம். எல்லாம் சொல்லுங்க, சாபத்திலிருந்து இன்றைக்கு ஆசீர்வாதத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிறேன். இன்றைய செய்தியின் தலைப்பு சாபத்திலிருந்து ஆசீர்வாதம். எல்லாம் சொல்லுங்க, சாபத்திலிருந்து ஆசீர்வாதம். மனிதனை தேவன் முதலிலே சபிக்கவில்லை. மனிதனை தேவன் முதலிலே ஆதியாகமம் 3வது அதிகாரத்தின்படி அவர்களை ஆசீர்வதித்தார். ஆனால் மனிதன் தேவன் சொன்ன வார்த்தைகளை மீறி தன் சுயமான காரியங்களையும் சர்ப்பத்தின் மூலமாக பிசாசு பேசின வார்த்தைகளையும் கேட்டபடினாலே தேவன் அவர் வாயிலிருந்தே சாபம் வந்தது.
ஆனா மனுஷர்களை தேவன் சபிப்பதற்கு முன்பாகவே சர்ப்பத்தை தேவன் சபிக்கும் பொழுது அன்பின் தேவன் மனிதனுக்கு சாபத்தை நல்லா நீங்க இதை உள்வாங்காம நிர்வாகத்துக்கு போயிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை முழுசும் நீங்க பிரச்சனையிலே இருக்க வேண்டியிருக்கு. அந்த பிரச்சனை இருந்து வெளியே வரானுன்னா இன்னைக்கு உலகத்துல எங்க என்ன நடந்தாலும் சரி, இன்னைக்கு ஒரு உறுதியில இருங்க. நான் என் வீட்டில் என் குடும்பத்தில் என்ன விதமான சாபம் வேலை செய்தோ இன்னைக்கு அதுலேருந்து நான் விடுபட்டு, சில பேருக்கு வியாதி, சில பேருக்கு சாபம் மனநல பிரச்சனை, சில பேருக்கு பண கஷ்டம், இந்த மூணுமே இருக்காது, வீட்டில் நிம்மதி இருக்காது. இந்த மூணு இருக்காது. நான் சொன்ன முதல் பிரச்சனை மூணு இருக்காது, நாலாவது நிம்மதியே இருக்காது. அது நிறைய பணம் இருக்கும், ஆனால் நிம்மதினா என்னன்னே அந்த வீட்டில் தெரியாது. சண்டை சத்தமும் எரிச்சலும் கடுமையான வார்த்தைகளின் பரிமாற்றமும் உங்கள் வீட்டில் நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால அவங்க வீட்டில் இருக்கிறதே எரிச்சலாக இருக்கும். அவங்க மொபைலை தூக்கிட்டு ஒரு இடத்துல உட்காந்துருவாங்க. இதுதான் அவங்க குடும்ப வாழ்க்கையாக இருக்கும். இது ஒரு சாபம். ரெண்டாவது, சொந்தக்காரங்க நாளைக்கு கிறிஸ்மஸுக்கு சேர்ந்துட்டீங்கனாலே கொஞ்ச நேரத்தில் சண்டை வந்துருமோன்னு பயமாயிரும். இந்த கிறிஸ்மஸுக்கு நிறைய பேர் ஊர்லேருந்து வருவாங்க. கொஞ்ச நேரம் நல்லா இருக்கும், திடீர்னு அந்த வார்த்தை மூலம் சண்டை வீட்டில். அப்படியே சீன் அப்படியே மாறிடும். பார்த்துருக்கீங்களா? இதோட நான் ஏன் தான் வந்தேனோ சொல்லுவீங்க. நான் யதார்த்தமான செய்தியாளர். இந்த ஃபேன்சியாக பேசுறது எனக்கு பிடிக்காது. சும்மா உங்கள் வீட்டில் நடக்காத ஏதோ ஒன்று, இப்போ எல்லாரும் பரலோகத்தின் மகிமை இப்பொழுது நீங்கள் அனுபவிக்க வந்திருக்கீங்க, அந்த மாதிரிலாம் சீன் இல்லை. உண்மையான பரலோகத்தின் மகிமையை தேவன் அனுபவிக்க யதார்த்தமாய் பேசுகிறேன். ஆமேன். நான் ஏன் தான் ஊருக்கு வந்தேனோ, ஏன் தான் உன் வீட்டுக்கு வந்தேனோ, வீட்டுக்காட்ட தான் நிம்மதி இல்லைன்னு வந்தேன், இங்கே அப்பாவும் ஒரு மாதிரி தான் பேசிட்டீங்க, இப்படியே ஒரே சண்டை பிரச்சனை வேதனை, இதெல்லாம் சாபத்தின் காரியங்கள். ஆனால் என்ன சாபம் இருக்கு, என்ன சாபம் இருக்கு, என்ன சாபம் இருக்கு அப்படி சொல்லி அந்த சாபத்தையே சிந்தித்து கொண்டிருந்து, அப்போ எங்கள் வீட்டில் சாபம் வேலை செய்தோ அப்படின்னு அதை உட்காந்து சிந்திக்காமல், அதையே பேசி கொண்டு இருக்காமல், எப்படி விசுவாசத்தினாலே கிருபை கொண்டு இந்த சாபத்திலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட்டு ஆபிரகாம் குண்டான ஆசீர்வாதத்தை இந்த வருடத்தின் இறுதியிலே நீங்கள் சுதந்திரிக்க போகிறீர்கள். அப்படி எங்க வீட்டில் இருந்த பயங்கர சாபங்கள்ல ஆண்கள் தங்கவே இல்லை. எங்க அப்பா 49 வயசுல இறந்தாங்க, 50வது வயசை பார்க்கல. எங்க அண்ணன் 38 வயசுல இறந்தாரு, 40 வயசை பார்க்கல. இன்னைக்கு நான் 49வது வயசுல இருக்கிறேன்னா ஆண்டோடைய மிகுந்த கிருபை. ஹல்லேலூயா. நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? அதாவது ஆண்கள் வாழல. இன்னும் உங்க வீட்டில் என்னென்ன, நீங்க சின்ன பிள்ளைங்க பெரியவங்க, உங்கள் வீட்டில் பயங்கர சம்பவம் இருக்குது. எங்கள் அப்பா கேரக்டர் சரியில்லை, எங்கள் அம்மா கேரக்டர் சரியில்லை, அவங்க கேரக்டர் நினச்சிட்டு இருக்கீங்க. கேரக்டரும் கிடையாது, பீட்ரூட்டும் கிடையாது. அதையும் தாண்டின விஷயம் இருக்குது. நீங்கள் பார்க்குற பிரச்சனைகளே பேசுகிறீங்க. ஆனால் இந்த அழகான ஒரு மரத்தை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அது ஒரு கண்ணுக்கு தெரியாத வேர். ஆமென். இந்த அழகான மரத்தை நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத ஆணி வேர், பக்க வேர் அங்கே ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கு. அது தண்ணியை எங்கேயோ இருந்து எடுத்துட்டு வந்தா அந்த மரம் பிழைக்குது. தண்ணி இல்லை அப்படின்னா அந்த மரம் செத்து போகுது. இன்னைக்கு உங்களுடைய ஆணி வேர், உங்களுடைய வாழ்வின் பக்க வேர் கிறிஸ்து என்கிற ஜீவ ஜீவ நீரோடையிலே கனெக்ட் ஆக போகுது. இதுக்கு பிறகு நீங்க புலம்பிட்டு இருக்க மாட்டீங்க. இதுக்கு பிறகு நீங்க புலம்பிட்டு இருக்க மாட்டீங்க, அலப்பி கொண்டு திரிய மாட்டீங்க. ஏன் இப்படி ஒரு குடும்பத்துல பிறந்துட்டேனே, என்ன மாதிரி யாரெல்லாம் இந்த சாபத்துல இருந்து வாழ்ந்தா? நான் அப்படி சொல்லிட்டு இருந்தேன். நம்ம நேராக அமெரிக்காவில் பிறக்க வேண்டிய ஆள், தெரியாமல் இந்த வீட்டில் பிறந்துட்டேன். நீ சும்மா கையெல்லாம் தூக்க வேண்டாம், காலை தூக்க வேண்டாம், உங்களை சிறுமைப்படுத்த நான் வரல. எத்தனையோ பேர் இங்கே சிந்திச்சுட்டு இருக்கீங்க, ஏன் தான் இந்த வீட்டில் நான் பிறந்தேனோ, ரெண்டாவது இவருக்கு ஏன் தான் வாழ்க்கப்பட்டேனோ, இவா ஏன் தான் என் வாழ்க்கையில் வந்தாலோ, இது எல்லாம் நான் சிந்திச்சதான். இல்லை என் மனைவியை வச்சுக்கிட்டே தைரியமாக பேசுகிற ஆளுனா என்ன பயமே கிடையாது. அது வரைக்கும் ஒரு பிரச்சனை, உண்மையே பேசுகிறேன். இப்படி ஒரு சாபத்தில் இங்கே யாராவது உட்காந்துருக்கீங்களா? இன்னைக்கு சாபத்துல இருந்து நீங்க வெளியே வர போறீங்க. உங்களுக்கு புரியுதா? சாதாரண மேட்ரு இல்லை இது. ஏன்னா நான் என் குடும்பம் மிகப்பெரிய கோடீஸ்வர குடும்பம், சாதாரண குடும்பம் அல்ல. பெல்பின்ஸ் ஓனரும் என் குடும்பமும் சேர்ந்து சொத்து வாங்குவாங்க. அப்படிதான் எங்க குடும்பம். 60க்கு மேற்பட்ட வீடுகள், பெட்ரோல் பங்கு, பல ஏக்கர் நிலம், கவுன்சிலர், எம்எல்சி, காங்கிரஸ், திமுக, அதிமுக எல்லா கட்சியிலும் இருந்தாலும் சொத்தை காப்பாற்ற முடியும். இதெல்லாம் இன்னைக்கு இல்லை, பிஸ்னஸ்ல. எங்கள் குடும்பம் 60 வருஷத்துக்கு முன்னாடியே பெரிய குடும்பம். என் கண்ணு முன்னாடி ஒரு சாபம் ஒரு வீட்டில் வேலை செஞ்சா, இன்னைக்கு வரைக்கும் ஜெயக்காவால் சொந்த வீட்டுக்கு 2வது அக்கா வந்திருக்காங்கல்ல, இன்னைக்கு கரெக்டாக அவங்கள கூப்பிட்ருக்கேன். இன்னைக்கு அவங்க இப்போ தெருவில் எப்படி தான் பேசுகிறாங்க. எங்கள் அக்கா வீடு பார்க்க போனால், மரியாஸ் பிள்ளை பேரன்,
பேத்திக்கு வீடு இல்லையா அப்படின்னு எங்களை அற்பமா பேசுறதையும் நல்ல சந்தோஷப்பட்டு சிரிக்கிறதும் எங்க காதுக்கு வருது. ஏன்னா பாத்திமக்காக்கு இந்த சாட்சி முழுசும் தெரியும். தாத்தா கொடி எடுத்து கொடுக்காம திருநெல்வேலி பாளையங்கோட்டை சௌரியார் கோயில ஃபாதர் கொடி ஏற்ற முடியாது, முடியவே முடியாது. அப்படி பவர் கேத்தலிக்ல. ஆனால் 60க்கும் மேற்பட்ட பாதிரியார்கள் கன்னியாஸ்திரிகைகள். ஆனால் எங்கள் வாழ்க்கையிலே பயங்கர சாபத்தின் ஒரு பிடி, ஒரு நிம்மதி அல்ல, குடிகளுக்கு அடிமைத்தனம், பணங்கள் எல்லாம் அப்படியே, வீடுகள் எல்லாம் விற்கிறாங்க. வித்து ஒரு கஷ்டம் இல்லை, மாமா வச்ச சில கடன்கள் அதெல்லாம் விற்கிறாங்க. எங்களுக்கு ஆளுக்கு ஒவ்வொரு வீடு மட்டும் தராங்க, மீதி எல்லாம் விற்று ஏழைகளுக்கு சர்ச்சுகளுக்கு எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சொத்து கொடுத்தாங்க. கடைசியா இப்போ ஜெயக்காவை ஒத்தி வீட்டுக்கு கொண்டு வருவதற்கே இதே போல என் குடும்பத்தில் நிறைய பேர் வாடகை வீட்டில் இருக்காங்க. இருந்தது எங்க தெரியுமா? 60க்கும் மேற்பட்ட வாடகை வீடு. நாங்கள் வாடகை வாங்கும் பொழுது அடுத்த மாசம் வந்துடும். தாத்தா கூட நான் சின்ன மஞ்சள் கலர் பை நான் இருக்கா, ஆமா, ஒரு மாசம் ஆகி அடுத்த மாசம் வந்துடும். அப்படி இருந்த ஒரு குடும்பம் கடைசியா இன்னைக்கு என் உறவுகளை நிறைய பேர், அதாவது என் கசின்ஸ் வாடகை வீட்டில் இருக்காங்க, சொந்த வீடு இல்லை. இன்னும் 2-3 பேருக்கு எனக்கும் நெருக்கி வந்துட்டாங்க. இது என்ன அப்படின்னா, நீங்கள் செய்த பாவமோ அல்லது உங்கள் முற்பிதாக்கள் செய்த 3-4 தலைமுறை பாவமோ உங்க தலை மேல சாபமாக அழுத்திக்கிட்டே இருக்கும். நல்லா இருப்பாங்க, காலேஜ் படிக்க போவாங்க, திடீர்னு ஆக்ஷன்ல அவன் இறந்துட்டான் அப்படின்னு நடக்கும். நல்லா இருக்கும் அந்த குடும்பம், புது வீடு கட்டியிருப்பாங்க, டப்புன்னு அந்த ஆளு அந்த மனுஷி அந்த வீட்டில் வாழ முடியாத சாபம். ஆமேன். நீங்கள் கட்டியிருக்கிற சொந்த வீடுகளிலே நீங்கள் குடியிருக்கத்தக்கதாய். இப்ப பாருங்க, அந்த சாபமா அது என்னன்னு தெரியல. நான் என் சொந்த வீட்டை ஆபீஸாவும் சரி பண்ண ஆக்கிட்டு திரும்ப வாடகை வீட்டுக்கு போயிட்டேன். இப்ப 8 மாசமா வாடகை வீட்டில் இருக்கேன். அப்போ அந்த சாபம் என்ன பண்ணுகிறது? அழுத்தி கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு தேவன் தம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, எனக்கு சொந்த வீடு இருக்குது, சொந்த வீடு இல்லாமல் இல்லை, அது ஒரு பிஸ்னஸ். நான் என்ன சொல்றேன், ஏன் வாடகை வீட்டில் இருக்கணும்? நானும் ஒரு சொந்த வீட்டில் இருக்கலாம்ல, இன்னொரு வீட்டில். இன்னைக்கு கர்த்தர் உங்களை என்ன சாபம் உங்க வீட்டில் வேலை செய்தோ, சிலர் குழந்தைகள் மரணம், சிலர் வீட்டில் குழந்தையின்மை, சிலர் வீட்டில் மனநிலை பிரச்சனை, மனநோய், சிலர் வீட்டிலே சூனியம் செய்வனைக்கு தகர்க்கப்பட்ட வாழ்க்கை, சில குடும்பங்களிலே பேய்த்தனத்துக்கு அடுத்த பிசாசின் பிடியின் வாழ்க்கை, சில குடும்பங்களிலே பயங்கர பணம் எவ்வளவு வந்தாலும் தங்கவே தங்காது. ஆனா சங்கீதம் 112 சொல்லுகிறது, உன் ஆஸ்தியும் உன் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டிலே தங்கி இருக்கும். எல்லாம் சொல்லுங்க, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் என் வீட்டில் தங்கும். யார் வீட்டில் தங்கலையோ அன்றைக்கு அந்த சாபம் இயேசு சிலுவையிலே முறித்ததை இங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நானும் நீங்கள் சேர்ந்து முறிக்கல, இயேசு சிலுவையிலே முறித்ததை நீங்கள் கிருபையினாலே விசுவாசத்துக்குள்ளாய் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை சொந்தமாக்க போறீங்க. இன்னைக்கு நானும் நீங்களும் ஜெபம் பண்ணி உங்க வீட்டு சாபத்தை முறிக்கல. வெளிப்பாட்டை அறிந்து கொள்ளுங்கள், வெளிப்பாட்டை அறிந்து கொள்ளுங்கள். இயேசு பிறந்தது உங்களுக்கு எனக்காய் மரிக்கத்தான். எல்லாரும் வாழ வேண்டும் என்று பிறக்கும் பொழுது ஒருவர் உங்களுக்காக சாக வேண்டும் என்று பிறந்தார். உங்க வீட்டிலும் என் வீட்டிலும் குழந்தைகள் மரணம் என்கிற சாபம் இயேசு சிலுவையிலே முறித்தபடினாலே கரங்களை தட்டி எல்லாரும் இயேசு நாமத்திலே பெற்றுக் கொள்ளுங்கள். இதற்கு பிறகு உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய தலைமுறையிலே கர்ப்பம் விழுதல் இருக்காது. இப்படி நாம் ஜெபிப்பதினால் பெறவில்லை, சிலுவையிலே இயேசு கிருபையாய் செய்தபடினாலே நீங்கள் இப்பொழுது விசுவாசத்தின் மூலமாய் உங்கள் தலைமுறையிலே கர்ப்பம் விழுதல் இருக்காது. ஹல்லேலூயா. கருச்சிதைவு நோய் என்கிற சாபம் இயேசுவின் நாமத்தினாலே இந்த குடும்பங்களிலே வேலை செய்யாது. 3வது, மனச்சிதைவு என்கிற மனநோய் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் குடும்பங்களிலும் என் குடும்பங்களிலும் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு முறிக்கப்பட்டிருக்கிற அந்த சிலுவையின் சாப சிலுவையிலே மரித்த இயேசுவின் நாமத்தினாலே நான் பெற்றுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி நம்ம பெற போகிறோம். ஆமென். சத்தியத்துக்குள்ள நீங்க வர போறீங்க. முதல்ல உங்க வீட்டில் என்ன தொழில் பண்ணாலும் நஷ்டம், இது சாபத்தின் வல்லமை. வீட்டில் எத்தனை டாக்டர்கிட்ட போனாலும் அந்த வியாதி சுகமாவதில்லை, சாபத்தின் பிடி. இன்னைக்கு கர்த்தர் உங்க வீட்டிலே நடுவயது மரணம் அல்லது ஆஸ்பத்திரியிலே துடிக்க துடிக்க சாவது,
கேன்சர், இப்படிப்பட்ட எல்லா சாபத்தின் மரணங்களை எடுத்துட்டு, நான் செல்லத்துறை சாருக்கு ஜோமனை போகும்போது இன்னொருத்தங்க எங்களை லிஃப்ட்ல இறங்கணும், இன்னொருத்தங்க ஜோமனை கூட்டு போயிட்டாங்க. அப்படி ஜோமனை போகும்போது அந்த அம்மாட்ட சொன்னேன், அம்மா உங்க பிள்ளைங்க நல்லா விசுவாசி, நீங்க நல்லா விசுவாசின்னு கேட்டேன். இயேசு ஆமாயா, நீங்க வியாதிப்பட்டு எங்க போக வேண்டாம், பரலோகத்துக்கு போக வேண்டாம், நீங்க பென்ஷன் வாங்குனீங்களான்னு கேட்டேன். ஆமா, நீங்க இருந்தா அரசாங்கம் யோசிக்கும், ஆனா நீங்க இங்க இருந்தா உங்க குடும்பம் நல்லா இருக்கும். ஆனா நீங்க கொஞ்சம் இருக்கணும், பென்ஷன் வருதலாமா, அவன் நல்ல பென்ஷன் வருது. அப்ப நீங்க என்ன பண்ணணும், இப்படி எலும்பு கூடு மாதிரி படுத்து கிடக்க கூடாது. இயேசு நாமத்தில் சொல்லுதேன், நீங்க எவ்வளவு காலம் வாழணுமோ வாழ்ந்துட்டு சந்தோஷமா நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகணும். ஆஸ்பத்திரியில் இப்படி டியூப்லாம் இருந்து அப்படி நம்ம மறிக்கக்கூடாது. அந்த சாபம் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு உங்க மேலையும் என் மேலையும் அது வேலை செய்யாது. அது இன்னைக்கு இப்படி பேசுறதுனால ஆக்டிவேஷன் ஆகுது, நம்ம பேசுறதுனால நடந்துடல. சிலுவையில இயேசு நமக்காய் சாபமானபடினாலே உங்க வீட்டுல இனிமே, என் வீட்டுல, உங்க வாழ்க்கையில இனிமே, என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட கொடூர காரியங்கள் இயேசு சிலுவையில எடுத்து விட்டபடினாலே, இந்த சாபங்களை அவர் முறித்து விட்டபடினாலே, நீங்கள் இப்படி விசுவாசித்து நான் பேசுகிற இந்த ஆவியில் நிறைந்து பேசுகிற இந்த நல் வார்த்தைகளுக்கு நீங்கள் ஆமென் என்று சொல்லும் பொழுது அது ஆக்டிவேஷன் ஆகுது. Thank you Holy Spirit. இங்க பாருங்க, கரண்ட் இருக்கு, டிரான்ஸ்ஃபார்மர்ல கரண்ட் வருது, ஈவில கரண்ட் ஆன் பண்ணிட்டான், லைட் போட்டாச்சு, எல்லாம் இருக்கு ரெடியா. சுவிட்ச் போடலனா லைட் எரியாது. இதுக்கு சுவிட்ச் போட தான் நாங்க வந்திருக்கோம். அந்த சுவிட்ச் போட்டு அதுல எரிகிற அழகான விளக்குகளை, அந்த அழகான ஃபேன் சுத்தி உங்களுக்கு நல்ல காற்றை இன்னைக்கு நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். அது ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு சாபத்தை முறிச்சு நாங்க முறிக்க வரல, எங்களால சாபத்தை முறிக்க முடியாது, உங்களால உங்க வீட்டுல சாபத்தை முறிக்க முடியாது. இயேசு சிலுவையிலே அவர் மரத்திலே தூக்கப்பட்டபடினாலே நமக்காக இயேசு சாபமாகி உங்களுக்கும் எனக்கும் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்துல இன்னைக்கு ஸ்டெப்பின் பண்ண போறீங்க. இதுக்கு பிறகு பல பேர் தலையிலே கை வைத்து ஜெபித்தும் பல ஜெபங்களுக்கு போயும் சரியில்லாத காரியங்களை இந்த 2024 அந்த பிரச்சனைகள் காலியாக போகுது. கர்த்தருக்கு மகிமையா சொல்லுகிறேன். வேலி காளி அது நமக்கு ஜாலின்னு சொன்னோம், நடந்துச்சா இல்ல இயேசு நாமத்தினால? நீங்க யார் நம்புறீங்களோ இல்லையோ, பாஸ்டர் கிதியோன் பாஸ்டர் சித்தப்பா, பாஸ்டர் மாரநாதா, பாஸ்டர் ஜோசப் என்கிட்ட வீட்டுக்கு வந்து சொல்றாங்க, பாஸ்டர் வேலி காளி ஜாலி சொன்னீங்களா, அப்படியே நடந்துச்சே. உங்களுக்கு புரியுதா? இன்னைக்கு சரியான அழகான ரோடு கிடைத்திருக்கிறது. இந்த சர்ச்சுக்கு ரோடே இல்லை என்ற சில பேர் பரிகாசமா கேட்டாங்க, என்ன க்ளோரி கார்டனுக்கு கதை பாதையே இல்லை. நான் சொன்னேன், கிதியோன் பாஸ்டர் பல பாதைகளை உண்டாக்கி வச்சிருக்காரு அப்படின்னு. ஹல்லேலூயா. ஒன்று அடைபட முன்பாக பல வாசல்கள் உங்களுக்கு திறந்திருக்கும். இது ஆசீர்வாதத்தின் வாழ்வு. இயேசுவின் நாமத்துல சொல்றேன், ஒரு வருமானத்துல கஷ்டப்படுற உங்களுக்கு பல வருமானங்கள் என்கிற ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்துல பேசுகிறேன். வியாதிப்பட்டவன் ஒருவனும் என் வீட்டிலே இல்லை என்கிற ஆசீர்வாதத்தை இந்த வருடத்தின் இறுதியிலே ஆன்லைன்லயும் ஆஃப்லைன்லயும் உட்கார்ந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இயேசுவின் நாமத்திலே பேசுகிறேன். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. எந்த வக்கீல்கிட்ட போனாலும், எந்த போலீஸ் ஸ்டேஷன் போனாலும், எந்த ரவுடிகிட்ட போனாலும், இந்த பஞ்சாயத்து பண்ணி கேஸ் போட்டு தீர்க்க முடியாத பிரச்சனைகள் சிலுவையிலே இயேசு சாபமானபடினாலே ஈஸியா, அவர் கஷ்டப்பட்டதுனால நீங்க ஈஸியா வெளியே வர போறீங்க. நீங்க ஈஸியா வெளியே வர போறீங்க. எனக்கு அப்படி நிறைய நன்மைகளை எல்லாத்தையும் ஆன்லைன்ல, இதுவே ஓவர், இதுவே என் குடும்பம் பார்த்தா வருத்தப்படுவாங்க. இதுக்கு மேல எவ்வளவு ஓப்பனா சொல்ல முடியும்? நிறைய விஷயங்களை கர்த்தர் என்னை விடுவித்தார். ஹல்லேலூயா. நீங்க சந்தோஷப்படுறீங்களா? நீங்க சந்தோஷப்படுறீங்களா? அப்பாவுக்கு கேன்சர் வந்திருக்கும், அதே மகனுக்கு கேன்சர் வரும். டாக்டரே கேட்பாங்க, பார்த்துருக்கீங்களா கேன்சர் பேச, உங்க அம்மா அப்பா யாருக்காவது கேன்சர் வந்துச்சா? நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது பரம்பரையில யாருக்கு, பாத்திமா கரெக்டா, யாருக்கு இந்த கேன்சர் வியாதி வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதே போல சுகர் போன உடனே ஃபர்ஸ்ட் உங்க லைஃப்ல சுகர் உங்களுக்கு வந்துடுச்சு, லோ சுகர் ஆர் ஹை சுகர் வந்த உடனே முதல் கேள்வி என்ன கேட்குறாங்க? உங்க அப்பா அம்மா உங்க பரம்பரையில யாருக்காவது இந்த பிரச்சனை இருக்கா? அது சாபம். அது இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இல்லை என்று பேச வந்திருக்கிறோம். ஏனென்றால் அது இன்றைக்கு நம்ம பேசும் பொழுது அதை நீங்கள் நம்பி ஆண்டவர் மேலே விசுவாசத்தோடு பக்தியோடு அவர் மேலே இருக்கிற அன்போடு நீங்கள் அதை ஏற்று அணைக்கும் பொழுது உங்க வாழ்க்கை அணையா விளக்காய் மாறும்.
ஆமென். தருதலை மாதிரி இருக்கான் என் வீட்டில், இவன் உருப்படவே மாட்டான். அப்படி யாராவது ஒரு கேஸ் உங்கள் வீட்டில் சாபத்தின் பிடியில் இருந்தாங்கன்னா, யோவான் 1:9 படி எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி. பாஸ்டர், அவன் சரியான பொறுக்கி, அவன் சரியான தருதலை, என் குடும்பத்துக்கு வந்த நிந்த, அவனால் எங்கள் குடும்பமே சிரமப்பட்டு இருக்கு, எத்தனையோ முயற்சி பண்ணிட்டோம், அவன் மனம் திரும்ப மாட்டேக்கான். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு நல்ல செய்தியை, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற ஒரு நற்செய்தி, என் இயேசுவின் பிறப்பு. அடுத்தது, நான் வசனத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி யார் குடும்பத்துல என்ன சாபம் வேலை செய்யும்பதை இன்றைக்கு தெளிவாய் அறிந்து கொண்டு, ஒரு குறிப்பு, அப்பா குடிகாரர்னா இருந்தா மகன் ஆட்டோமேட்டிக்கா குடிகாரா இருப்பான். அப்பா தவறான ஒரு பெண்ணை வைத்திருந்தால் பையனும் அதே பாவத்தை செஞ்சிட்டு இருப்பான். நீங்க நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. அப்பா ஒரு பயங்கர ரவுடியா இருந்தா பையன் அதே போல சூப்பர் ரவுடியா மாறி இருப்பான், ஹைடெக் ரவுடியா மாறி இருப்பான். அவருக்கு இன்டர்நெட் யூஸ் பண்ண தெரியாது, இவனுக்கு இன்டர்நெட் ரவுடியா இருப்பான். அவனுக்கு டெக்னாலஜி தெரியாது, டெக்னாலஜி ரவுடியா இருப்பான். உங்களுக்கு புரியுதா? அதே போல கெட்ட பழக்க வழக்கம் அப்பா அம்மாவுக்கு என்ன இருந்துச்சோ அதே கெட்ட பழக்க வழக்கங்கள் பிள்ளைகளுக்கு மாற்றப்படுகிறது. இன்றைக்கு அந்த சாபங்கள் இருந்தும் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் குடும்பம் ஆபிரகாம் கொண்டான ஆசீர்வாதத்திலே இன்றைக்கு சுதந்திரிக்க போறீங்க. ஹல்லேலூயா. ஆண் பிள்ளைகள் என்கிற தலைமுறை ஆசீர்வாதத்தை உங்க வீட்டில் பேசுறேன். பெண் பிள்ளை ஆண், ஒரு குழந்தை, ஒரு ஆண் பிள்ளை இருந்துச்சுன்னா ஒரு பெண் பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை இருந்துச்சுன்னா ஆண், எப்படியோ உங்க குடும்பத்தில் வாரிசு என்கிற ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். இது வரைக்கும் பெண் பிள்ளைலாம் ஆயிட்டுனா அடுத்தது ரேஷ்மி, அடுத்தது அபிஷா, அவங்களுக்கு திருமணம் ஆகும் பொழுது ஒரு ஆண் குழந்தை என்கிற ஆசீர்வாதத்தை இன்றைக்கே இயேசு நாமத்தில் எப்பவுமே பேசிடுறேன். ஃபர்ஸ்ட் எங்கள் வீட்டில் 2 பெண் குழந்தை, எங்கள் வீட்டில் 1 பெண் குழந்தை இல்லை. உங்கள் குடும்பத்தில் ஆபிரகாம் கொண்டான ஆசீர்வாதத்தினால உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு ஒரு ஆண் குழந்தை கர்த்தர் தந்து ஆசீர்வதிப்பார். ஆமென். உங்கள் குடும்பத்தில் வாரிசு ஆசீர்வாதத்தை இயேசு நாமத்தினாலே இன்றைக்கு பேசுகிறேன். ஆமென். உங்கள் பேர் என்றென்றைக்கும் இந்த பூமியிலே விளங்கும் என்கிற ஆசீர்வாதத்தை உங்கள் தலைமையிலே பேசுகிறேன். ஹல்லேலூயா. இப்படிதான் பேச ஆரம்பிக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய சபையிலே மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளே நம்ம செல்ல போகிறோம். இப்போ நான் சொன்ன இந்த பிரச்சனைகள்ல ஏறக்குறைய எல்லாம் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஏறக்குறைய எல்லா பிரச்சனைகளையும் கவர் பண்ணிட்டோம். இதுல ஏதாவது ஒரு 3 நாளில் மாட்டி கிடைப்பீங்களா? இப்போ நான் சொன்னதுல ஒரு 3-4 விஷயத்துல உங்க வீட்டில் நடந்துட்டு இருக்கா இல்லையா? அதை இன்றைக்கு விசுவாசத்தினால லகுவாக நான் பயங்கரமாய் ஜெபம் பண்ணி, அனிதா ஒரு சாட்சி சொன்னாங்க, பாஸ்டர் என்னுடைய சொந்தக்கார ஒருத்தர் தன் மனைவிக்கு வந்த பிரச்சனைய அந்நிய பாஷையே பேசல பாஸ்டர், ஒரு விசுவாசத்தோட அவர் ஜெபம் பண்ணாரு, அப்படியே அந்த நபருக்கு பிசாசு போயிடுச்சு அப்படின்னு ஒரு சாட்சி சொன்னாங்க. நான் என்ன சொல்றேன், இன்றைக்கு நம்ம பக்தியை ஓவராக்குறனாலையும் நான் உட்காந்து ஜெபம் பண்ணி முறிக்கிறது இல்லை, இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசத்தின் மூலமாக நீங்க சாபத்திலிருந்து ஷிஃப்ட் ஆகி ஆபிரகாம் கொண்டான ஆசீர்வாதத்தில் இன்றைக்கு பிரவேசிக்க போறீங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் நம்ம எடுத்துக்கொள்வோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கலாத்தியர் 3:13-14 நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, கிறிஸ்து நமக்காக சாபமாகி. இந்த சாபம் எப்போ அடிக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க என்ன நினைக்கீங்கன்னா, இந்த வருஷம் எனக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு உலகத்தில் சொல்றாங்க. நீங்களும் அதை நம்பக்கூடாது. இல்லை இல்லை, இப்போ இந்த வார்த்தையை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா சரியில்லாத நேரம் அது உங்களுக்கு சரியான நேரமாக இயேசு நாமத்திலே மாறும். நீங்கள் சும்மா இன்னைக்கு உட்காந்துட்டு இருக்கல, நிறைய விஷயத்தில் சுதந்திரிக்க வந்திருக்கிறீங்க. ஆமே, நிறைய பிரச்சனைங்க தீர்க்க வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு தீரப்போகுது. தேங்க்யூ லார்ட். எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்து எனக்காக சாபமாகி நான் கிறிஸ்துவினாலே ஆசீர்வாதமாகி, கிறிஸ்து எனக்காக சாபமாகி நான் கிறிஸ்துவினாலே ஆசீர்வாதமாகி,
இந்த உலகத்துல நிறைய பேர்ட்ட பணம் இருக்கு, நிம்மதி இல்லை. அதனால கிறிஸ்தவம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, பணம் இல்லைன்னா என்னடா என் வீட்டில் சந்தோஷம் சொல்லிட்டு ஏழ்மையை வரவேற்று கொண்டே நிம்மதியாயிட்டோம். நம்ம அப்படி இல்லை, பணத்தையும் வரவேற்கிறோம், நிம்மதியும் வரவேற்கிறோம். ஆமே, நம்ம சமாதானத்தையும் வரவேற்கிறோம், ஐஸ்வர்யத்தையும் வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. நீங்க ரெண்டையும் சேர்த்து வரவேற்றுக்கோங்க. ஒன்று மட்டும் போதும். எனக்கு நாங்கள் குடிசையில் இருந்தாலும் கஞ்சி குடித்தாலும் சந்தோஷமா இருக்கும். இதெல்லாம் சத்தியமே கிடையாது. இதெல்லாம் உங்க பொல்லாத மனிதர்கள் சொல்லி கொடுத்த மோசமான வார்த்தை. அப்படிலாம் சொல்லி குடிசையில் இருக்கீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் நல்ல ஒரு வீட்டில் வாழ்வேன். இப்போ நான் ஒரு 20,000 வாடகை வீட்டு வாழ், சாதாரண வீட்டில் வாழல, 4 பெட்ரூம் வீட்டில் தான் வாழ்கிறேன். 3 பெட்ரூம்லையும் ஏசி போட்டு விட்டுருக்கேன். 2 வீடு டாக்டர்ஸ் உடைய பங்களா. என் வீட்டுக்கு 2 வீடு. நான் அப்படி ஜன்னலை திறந்து அழகான ஒரு சேரில் உட்காந்துருப்பேன். 2 வீடு நான் பார்க்கும்போது என் பையனை ஒருத்தன் நேச்சுரோபதி டாக்டர் ஆகிட்டானா, அப்போ அதை பார்க்கும்போதுலாம் என் பையன் டாக்டர் ஆவான். 2 டாக்டர் வீடு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே டாக்டர், 4 டாக்டர். அந்த வீட்டில் பையங்களும் 2 டாக்டர், ஏறக்குறைய 6 டாக்டர் இந்த வீட்டில் மொத்தத்தில். அப்போ நான் ஸ்க்ரீன் தருவேன், ஆண்டவரே என் 2 பையனுக்கும் இந்த 2 பங்களாவை கட்டி கொடுக்கணும், எத்தனையோ பேருக்கு நான் வீடுகளை கட்டி கொடுக்கணும். இப்படியே நான் பேச ஆரம்பிக்கிறேன், இப்படியே நான் சிந்திக்க ஆரம்பிக்கிறேன். அது என் வாழ்க்கையிலே கிருபையாய் நடக்குது. உங்க வாழ்க்கையிலையும் இன்னைக்கு நீங்க எப்படி உட்கார்ந்துருக்கீங்களோ அது வல்ல, நீங்க ஒரு பெரிய சந்தோஷமான பயணத்திற்கு வந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நிறைய பேருக்கு நிம்மதி இல்லை, ஆனா ஆண்டவர் உங்களுக்கு ஆழமான நிம்மதியை தரப்போகிறார். ஆமென். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுவீங்களா? கிறிஸ்து எனக்காக சாபமாகி நான் கிறிஸ்துவினால் ஆசீர்வாதமாகி ஆகி. ஆமென். இப்படி நீங்க பேசுறதுனால இன்னைக்கு சுவிட்சை ஆன் பண்ணிட்டீங்க, இனிமேல் ஓடாத ஃபேன் ஓடும். நீங்க சுவிட்சு போட்டனால ஃபேன் ஓடல. அங்கே ஒருத்தங்க பெரிய மின்சார வாரியன்னு ஒரு பெரிய அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையில், IAS ஆபீசர்ஸ் தலைமையில், அதுக்கு பிறகு பெரிய பெரிய உயர் அதிகாரிகள், இன்ஜினியர்ஸ், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ் தலைமையில், AE ஸ்கொயர்ட், AE JE SRM தலைமையில், லைன்மேன் அந்த மேன் இந்த மேன் தலைமையில், அத்தனை துறைகள், பெரிய பெரிய மிஷின்ஸ், தெர்மல் பவர், உங்களுக்கு புரியுதா? காற்றாலை மூலம் மின்சாரம், தண்ணீர் மூலம் டைனமோ சுத்தப்பட்ட மின்சாரம், டேம், இதெல்லாம் பேர் நான் சொல்றாங்க நிறைய பேர். இந்த ஃபேன் சுத்துறதுக்கு காரணமே நான் போட்ட சுவிட்சு தான் சொன்னா. இது எல்லாத்துக்கும் பேர் எலக்ட்ரிஷியன் வேலை செஞ்சாரா? அதுக்கு நீங்க பணம் கொடுத்தீங்களா? அந்த எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல்ஸ் நிறைய கம்பெனி வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணாங்களா? இதெல்லாம் தாண்ட பிறகு நீங்க சும்மா போய் சுவிட்சு போட்டேன், நான் சுவிட்சு போட்டதுனால தான். நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்களும் விசுவாசிகள் அடி வாங்குற இந்த இடத்துல, நான் தான் எல்லாம், நான் சுவிட்சு போட்டேன் அதனால தான் ஃபேன் ஓடுது. நீங்க சுவிட்சு போட்டிருக்கு, ஃபேன் ஓடுறதுக்கு பின்னாடி பெரிய பின்னணி இருக்குது. அது யார் அப்படின்னா, கிறிஸ்து எனக்காக சாபமாகி. கிருபை. எல்லாம் சொல்லுங்க, கிருபை. 2வது ஒரு காரணம் சொல்லுங்க, 2வது ஒரு காரணம் கிருபை. 3வது மிக முக்கிய காரணம் கிருபை. ஹல்லேலூயா. உன் கிருபையே அல்லாமல் வேறொன்றும் இல்லையே. சொல்லுங்க பார்க்கலாம், உன் கிருபை ஒன்றே அல்லாமல். ஆமென். சொல்லும் பொழுதே ஒரு இதமான ஒரு மேகம் என் மேல இப்ப தாக்கப்படுறத பார்க்கிறேன். நான் கிருபை அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே விசுவாசம் இணைந்திருக்கிறது. நான் விசுவாசம் என்று பேசும் பொழுது அங்கே கிருபை இணைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. கிருபை விசுவாசத்தினால தான் வேலை செய்து. விசுவாசிக்கிறது அந்த கிருபையை சார்ந்து கொள்ள வைக்கிறது. திரும்பவும் சொல்றேன், கிருபை வேற, விசுவாசம் வேற அல்ல. கிருபை இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தினால் உண்டானது. இது கிரியையினால நம்ம பெற முடியாது, இதை விசுவாசத்தினால நீங்க கனெக்ட் ஆறீங்க. ஆமென். இயேசு சிலுவையிலே, எல்லாம் சொல்லுங்க, இயேசு சிலுவையிலே எனக்காக சாபமானபடினால் நான் இயேசு கிறிஸ்துவினாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று விசுவாசித்து பேசுகிறபடினாலே, என்று விசுவாசித்து பேசுகிறபடினாலே
என் தலையின் மேலே ஆபிரகாமின் ஆசீர்வாதம் விளங்குகிறது. இன்னைக்கு உங்க குடும்பம் எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, என் குடும்பம் எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, இன்னைக்கு இயேசு சிலுவையிலே சாபமானபடினால் ஆபிரகாம் சாராள் என்கிற குடும்பத்தை போல ஆண்டவர் மாற்ற இன்னைக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த ஜீவ தேவ வார்த்தை உங்களை நடத்தும். Glory to God. கர்த்தர் மகிமைப்படுவாராக. இங்க பாருங்க, பயங்கரமா ஜெபமணி நடக்காத விஷயம் இன்றைய செய்தியில நடக்கும். எங்க வீட்டில் பணம் இருக்கும் போதும் சண்டை வரும், பணம் இல்லாமலையும் கஷ்டம் வரும். அப்போ பெங்களூர்ல பாஸ்டர் பால் தாசன் என்கிற தேவ மனிதர், சென்னையை சார்ந்தவர், அவர் சென்னை அருகாமையிலும் பெங்களூர் அருகாமையிலும் 2 கான்ஃபரன்ஸ் நடத்தினார். அப்போ ஆண்டுகிட்ட என் குடும்பத்தில் இருக்கிற இந்த சாபங்கள் எல்லாம் போனோம். முக்கியமாக 16 வருஷத்துக்கு முன்பாக இந்த பொருளாதார சாபம் என் வீட்டில் இருந்தும் என் மேலேயும் போகட்டும்னு நான் ஜெபம் பண்ணேன். அதுக்கு என்ன ஜெபம் பண்ணேன், இந்த கலாத்தியர் 3 பையன் உங்களை மாதிரியே உட்காந்து நாங்கள் ஒரு 450 பேர் சாக்லேட் நகர் அப்படின்னு பெங்களூர்லேருந்து ஒரு 55 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணி ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் ரிட்ரீட் சென்டரில் வச்சு பல ஆயிரம் செலவு அப்பெல்லாம் பண்ணுறதே கஷ்டம். அதிலே போய் அங்கே நாங்கள் கலந்து கொண்ட பொழுது அன்றைக்கு ஆண்டவரே, இனிமே என் வீட்டில் ஃபஸ்ட்டு ஒரு சாபம் அன்றைக்கியோட அடி வாங்கணும், தாங்க முடியலப்பா. பணம் கஷ்டம், பணம் வந்தாலும் கஷ்டம், பணம் இல்லாட்டாலும் கஷ்டம், பணம் இருந்தாலும் வீட்டில் சண்டையாக இருக்குது, பணம் இல்லானாலும் வீட்டில் சண்டையாக இருக்குது. என் தலைமுறையில் என் குடும்பத்தில் என்னுடைய தாத்தா ஆட்சியை விட 2 பாட்டி தாத்தாவும் வசதியானவங்க, 2 பாட்டி தாத்தாவை விட நான் மிகப்பெரிய பொருளாதார ஆசீர்வாதத்தில் வரணும், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் என் தலைமையில் இருக்கணும்னு சொல்லி உண்மையை சொல்றேன், கதறிட்டேன். ஆண்டவரே, கொடூரம் ஆண்டவரே, இனிமே என் வீட்டில் இந்த பொருளாதாரம், ஏன்னா எந்த பிரச்சனையும் ஒருவேளை நம்ம தீர்த்தாலும் இந்த பண கஷ்டம்னு ஒன்று வந்துட்டுன்னு வச்சோங்களேன், எல்லாத்துலேயும் சிரமப்பட வேண்டியிருக்கு. கரெக்டா? ஒரு வியாதி வந்துட்டு உங்கள் வீட்டில் பணம் இல்லை, ப்ரைவேட் ஆஸ்பத்திரி போகணுமே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போகணுமா? யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு இந்த உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளைக்கு நல்ல விஷயம் நடக்கணும், பணம் இல்லைன்னா, பணம் இருந்துச்சுன்னா நல்ல மாப்பிள்ளை, பணம் இல்லாட்டினா சாதாரண மாப்பிள்ளை. உங்களுக்கு புரியுதா? எல்லாரும் உங்களுக்கு வீடு வாடகை வீட்டில் துரத்திக்கிட்டே இருக்கான், வீடு வேணும், என்ன வேணும்? பணம். உங்கள் பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும், என்ன வேணும்? நீங்கள் பார்த்தீங்களா, நல்லா படிக்கிற பிள்ளைகிட்ட பணம் இல்லைன்னா அந்த பிள்ளை சாதாரண லெவலில் படிக்குது. ஆனால் பணம், அதை விட மார்க் குறைஞ்ச பிள்ளை பணம் இருக்கிறனால நல்ல படிப்பு படிக்குது. அப்போ நான் எல்லா விஷயத்துலையும் ஒன்றை பார்த்தேன், முதல் சாபம் என் வீட்டில் காலியாக வேண்டியது, என் வீட்டில் ஆசீர்வதிக்கப்பட்ட பணம், சபிக்கப்பட்ட பணம் இயேசுவின் நாமத்தினால். வெறும் பணம் அல்ல, இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டிருப்பீங்களா? ஆண்டவர் மகிமைப்படட்டும். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாம் சபிக்கப்பட்ட பணம், வந்தாலும் சண்டை வராட்டாலும் சண்டை, ஓட்டப்பையில் போடுற பணம், பர்சு ஓட்ட, பேங்க் அக்கௌண்ட் ஓட்ட, எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஐஸ்வர்யம். In the name of the Lord Jesus. இன்னைக்கு க்ளோரி கார்டன் சர்ச்சில், கிதியோன் பாஸ்டர் லைஃப்பில், என்னுடைய லைஃப்பில், இங்கே இருக்கிற எல்லாருடைய லைஃப்பில், ஆன்லைனில், எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு உங்கள் வீட்டில் ஆசீர்வதிக்கப்பட்ட ஐஸ்வர்யம். ஹல்லேலூயா. யாரும் வீட்டுக்காக ஜெபம் பண்ணாதீங்க. வாக்கு தத்தம் வீடுன்னு போடல, தனிமையானவர்களுக்கு தேவன் வீட்டை கட்டி தருவார்னு போடல, வீடுகள்னு போட்டிருக்கு. இந்த பன்மையில உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் நடக்கும். ஹல்லேலூயா. நீங்க சாதாரணமா இன்னைக்கு ரிசீவ் பண்ணிட்டு இருக்கல, மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நீங்க ரிசீவ் பண்ணிட்டு இருக்கீங்க. மிகப்பெரிய ஆசீர்வாதம் சார். சீக்கிரமா நம்ம சொந்த வீடுகளுக்கு போவோம். மன மகிழ்ச்சி உங்களுக்கு நல்ல மருந்து, மருந்துகளிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை, மருந்து சாப்பிடாமலே நல்ல தூக்கம். இயேசுவின் நாமத்திலே உங்க மேல ஆபிரகாம் கூட ஆசீர்வாதத்தை பேசுகிறேன். God bless you சார். அதனால தான் என் மனைவி இஸ்லாம் குடும்பத்தை ரட்சிக்கப்பட்ட, அவங்க பேர் அபுரு நிசா. ஆனால்
என் திருமணத்துக்கு வர முடியாத ஒரு பெரிய பாஸ்டர், நான் கனம் பண்ற ஒரு பேங்க் வேலையை விட்டுட்டு இன்னும் கூட ஒரு வருஷம் வேலை பார்த்தா அவருக்கு விஆர்எஸ் பென்ஷன் வரும். ஆனால் 19 வருஷத்துல அவர் வேலையை விட்டுட்டு இன்னைக்கு பெரிய ஒரு சபையை நடத்திட்டு இருக்காரு. அந்த தேவ மனுஷன் வர முடியல. 3 நாள் கழிச்சு நீ வாழ்த்த வராரு. ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டே இருந்திருக்கிறாரு. நான் சொன்ன பாஸ்டர்ட்ட அனுபவ சாட்சியை நான் நிறைய சொல்றது இல்லை. இன்னைக்கு கத்து சொல்றாரு, சத்தியத்தை குறைச்சிட்டு அனுபவ சாட்சியில் எல்லாரும் சாதாரணமாக நினைச்சிட்டு இருக்காங்க. வாழ்க்கையில் எவ்வளவு காரியத்தை நான் செஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்லுன்னு சொன்னார். இன்னைக்கு அதனால நான் இயேசு சொன்னனால பேசுறேன். நீ கத்து பாருங்க, அந்த மனுஷன் ஒரு பெரிய தேவ மனிதன், நல்ல படித்தவர், ஆங்கிலத்திலும் தமிழிலும் மிக அழகாய் பிரசங்கிக்கிறவர், பேங்க் வேலையை விட்டுட்டு தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் வேலையை விட்டுட்டு வந்தவர். அவர் சொல்றாரு, பிரதர், உங்க வீட்டுக்கு நான் திருமணத்துக்கு வர முடியல, வாழ்த்து வரும் பொழுது நான் ஜெபித்த நேரம் முதல் படி, உங்க வீட்டில் மாடியில நான் இருந்தேன், படியேறி வருகிற வரைக்கும் நான் போராடினேன். இவ்வளோ பெரிய பிளஸிங் இந்த தேவ மனுஷனுக்கு சொல்றீங்களா? கர்த்தர் சொல்லிக்கிறார், என் மகன் ரஃபேல், ஆபிரகாம், இந்த பெண்மணி ஒரு சாராள். ஹல்லேலூயா. சொன்னார், நான் சும்மாலாம் தீர்க்கதரிசனம் சொல்றது இல்லை, அவரை பத்தி எனக்கு ரொம்ப மரியாதை உண்டு, அவர் மேல எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு. ஐயா எனக்கு நல்லா தெரியும்னே. அடுத்த சொன்னார், படியேற வரைக்கும் நான் போராடினேன். ஏன்னா நான் கேள்வி பயங்கரமா கேட்பேன், அவருக்கு நல்லா தெரியும். அதனால இவர்கிட்ட எதையும் சொல்லி மாட்டக்கூடாது. கர்த்தாவே, இந்த பிளெஸிங் தான் இவருக்கு பேசுறீங்களா? ஆமா. ஆனா அதுக்கு பிறகுதான் நான் சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். ராஜேந்தர், ரஃபேல், அப்ரு, நிசா என்கிறவர்களை மட்டும் தேவன் அவரவன் சாரெல்லாம் மாத்தலப்பா. கலாத்தியர் 3:13-14 படி யாரெல்லாம் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை ஆண்களையும் ஆண்டவர் ஆபிரகாமும் அத்தனை பெண்களையும் கர்த்தர் சாராளாகவும் மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்காக நீர் சாபமானபடினால் சொல்லுங்க, கொஞ்சம் எளிமை நின்று சொல்லலாமா? இல்லை ஆண்டவர் சொல்றாரு என்கிட்ட, இந்த மக்கள் சும்மா எதுன்னு தெரியாம உட்காந்துருக்காங்க, ஜம்முன்னு கூல் கிளைமேட்டா இருக்கா, நல்ல ஜம்முன்னு இருக்காங்க, கொஞ்சம் எழுப்பி விட்டு. இல்லை கர்த்தர் பேசுறது நான் பேசிட்டே இருக்கிறேன். ஹாலே, நீங்க இப்ப எழுப்பினீங்க பாருங்க, பிரகாசிக்கிறீங்க. ஆமேன். ஏன்னா அந்த வசனம் ஏசாயா 60:1 எல்லாம் சொல்லுங்க. ஏசாயா 60:1. நான் எழும்பி பிரகாசிக்கிறேன். 2025 முடிகிறதுக்குள்ள, நான் ஒன்றும் 2025 இப்போ பேச வரல, இன்னும் நிறையா வருவேன் இடையில. ஆனால் சொல்கிறேன், 2025 முடிகிறதுக்குள்ள சகோதரி சகோதரா உங்கள் வாழ்க்கை ரொம்ப பிரகாசிக்க போகுது. ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? இங்கே எழும்பி இருக்கிற மதிப்பிற்குரிய என்னுடைய அன்பு தம்பிகள், அண்ணன்மார்களே, ஐயாமார்களே, நீங்க கொய்யாமார்கள் அல்ல, ஐயாமார்கள். என்ன சாதாரண லெவல்ல இங்க உட்கார்ந்து இருந்தாலும், நான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள, கலாத்தியர் 3:13-14 நான் உங்களை பார்க்கிறேன் ஆபிரகாம் என்று. என் அன்பு தங்கைகளே, என் அன்பு சிறு பிள்ளைகளே, என் அன்பு பெண் குழந்தைகளே, அன்பு பெண் பிள்ளைகளே, அக்காமார்களே, தாய்மார்களே, இயேசுவின் நாமத்தினாலே கலாத்தியர் 3:13-14 படி இங்க இருக்கிற சிறு பெண் குழந்தை முதல் இங்க இருக்கிற வயதான தாயார் வரைக்கும் இயேசுவின் நாமத்திலே நீங்கள் ஒரு சாராள். யாரெல்லாம் சொந்த வீடு இல்லாத சாபத்தில் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கீங்களோ, சீக்கிரமாக உங்க வீட்டில் நேற்று நடந்த பாக்கினாசா தம்பி பிரதிஷ்டை போல. தேங்க்யூ, காட் பிளஸ், காட் பிளஸ். போயிட்டு வாங்க. அதான் சும்மா வரல, நீங்க எங்க அத்தா சாதாரண வரமாட்டாங்க. நீங்க சும்மா வரல, அப்படி பாஸ் மாதிரி இருக்காங்க. அதான் படத்துல போய் நடிங்க, கொஞ்சம் நிறைய பணம் கிடைக்கும், சீக்கிரம் நானும் சேர்ந்து வீடு கட்டிடுவேன், யாரும் கூப்பிட்டா போயிடுவேன். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ, தேங்க்யூ. நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? நான் அக்காவுக்காக மாத்திரம் செய்யல, உங்க ஒவ்வொருவரையும் நான் பிளஸ் பண்றேன். ஆமென். நீங்கள் ஏசாயா 60 அது எத்தனாவது வசனம் மட்டும் பாருங்களேன், 14 எத்தனை பாருங்களேன். நீங்கள் என்றென்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகள். எல்லாரும் சொல்லுங்க, நான் அவர் ஜனம். யாருக்கா சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? எல்லாம் சொல்லுங்க, நான் கர்த்தருடைய ஜனம். சொல்லுங்க, நான் கர்த்தருடைய ஜனம். இப்போ சொல்லிட்டு இப்ப சொல்லுங்க, என் ஜனங்கள். வாசிங்க. உன் ஜனங்கள் யாவரும், என் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும், நீதிமான்களும் என்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும், என்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகளும். குடிகளும். போதும். ஹலோ சாரு, தம்பி, அண்ணா, அக்கா, தங்கை, இயேசு நாமத்தில் நான் பேசுறேன்.
நிலங்களை சுதந்திரிப்பதற்கு உங்க வீட்டு வருமானத்தை நம்பி இங்க உட்காராம இயேசுடைய ஏசாயா 60:21 நம்பி இந்த இடத்துல உட்காருங்க. சில சீசன் இல்ல, ஆல் சீசன், எல்லா சீசன்லயும் நீங்க பூமியை சுதந்திரிக்கும் கொடிகளா இருப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, எல்லா சீசன்லயும். அதான் எனக்கு அந்த வார்டு. தேங்க்யூ தங்கச்சி. இங்க பாருங்க, இங்க பாருங்க, அதுல என்றென்றைக்கும் போட்டிருக்கு. அந்த வார்த்தை ரொம்ப டச் பண்ணுது. உங்க டச் பண்ணுதா? எல்லாம் சொல்லுங்க, என்றென்றைக்கும். சுபா தங்கச்சி சொல்லுங்க, என்றென்றைக்கும். போதும் தங்கச்சி, அந்த வார்த்தையோட திரும்பி போங்க. இந்த சீசன் அந்த சீசன் கிடையாது. ஹலோ, என்ன சீசனா இருக்கட்டும், நீங்கள் என்றென்றைக்கும். காட் பிளஸ் யூ அக்கா. காட் பிளஸ் யூ அலெக்ஸ் சிஸ்டர். அலெக்ஸ் சிஸ்டர், சூப்பரான வீடு பிரதிஷ்டை பண்ணுவோம். நீ விசுவாசத்தோட போங்க, விசுவாசத்தோட போங்க. இயேசுவின் நாமத்திலே நான் அவருடைய வார்த்தையை சிறுபிள்ளை போல நம்புகிறேன். கிருபை ஒன்றே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லையே. உம் கிருபையே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. Thank you for your mercy. யார் அந்த mercy? அப்படி டிஜிஎஸ் தன மாதிரி கேட்க வரல. உங்க மேல இருக்குது mercy. அது mercyனா சிஸ்டர் நேம் இல்ல. ஹலோ, mercy, யார் அந்த mercy? அது இல்ல. உங்க மேல mercy இருக்குது. தேவனுடைய இரக்கம் உங்க பிள்ளை மேல, தேவனுடைய இரக்கம் இருக்குது. ஹல்லேலூயா. ஜோஸ் மேலையும் இங்க இருக்கிற ஒவ்வொரு குட்டி பசங்க மேலையும் God's grace இருக்கு. God's grace இருக்கு. அந்த கிருபை, அந்த கிருபை உங்களை சஃபிஷியன்ட்டா வைக்கும். ஏன்னா my grace is sufficient for you. நான் சொல்லுங்க, my grace is. தமிழ்ல நல்லா இல்ல, இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா இருக்கு. என் கிருபை உனக்கு போதும்னு போட்டுட்டான். கிடையாது. போதும்னா என்ன தெரியுமா? போ போ, உனக்கு ஆரம்பிக்கையில் இந்த வாங்கின சுடி போதும் போ அப்படியும் சத்தம் அந்த பர்ச்சேஸ்ல கேட்க பாரு. ஏசி நாமத்தில் அந்த வார்த்தையை சபிக்கிறேன். உங்களை சபிக்கல, வார்த்தையை சபிக்க. பாப்பா, அப்பாவுக்கு இவ்வளவுதான் முடியும், போ 3800 போதும். ஏமா ஏமா அந்த 7200 பாஸ்டர் 7200 720 எங்க மம்மி தாடி வாங்கி தர மாட்டேங்காங்க. வேனுக்குமே தான் சொல்லுதேன், மண்டை உடையக்கூடாது, உள்ளுக்குள்ள இருக்கிற தப்பான விஷயங்கள் உடையட்டும். எனக்கு தெரியாதுப்பா, கர்த்தர் எனக்கு சப்ளை பண்ணுவார். சஃபிஷியன்ட்னா என்ன தெரியுதா? கம்ஃபர்ட் ஜோன். சஃபிஷியன்ட்னா போதும் போதும், இந்த வீடு போதும், 1.25 சென்ட் வீடு போதும், 2.25 சென்ட் வீடு போதும். இது இல்ல, இந்த தமிழ் அப்படி எழுதி விட்டான். அதனால எனக்கு நிறைய கிறிஸ்தவன், தமிழ் கிறிஸ்தவன் போதும் ஐயா சாமி அப்படின்னு உட்காந்துருக்கான். இல்ல, சஃபிஷியன்ட். சே தட் வேர்ட், சஃபிஷியன்ட். நீங்க நல்லா இங்கிலீஷ் பேசுவீங்க, சொல்லுங்க சஃபிஷியன்ட். சஃபிஷியன்ட் அப்படின்னா கம்ஃபர்ட். ஏங்க புடின் எப்படி 10, நான் என்ன வீடியோ பார்த்துட்டு இருக்கேன், நீங்க என்ன வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, 2 பேர் பாருங்க. உலகத்தின் மிக 10 அதிபர்கள் எப்படி வாழ்றாங்கன்னு பார்த்து ரவி ஐபிஎஸ் ஐயா அவர்களுக்கு நான் ஒரு பெரிய ஃபேன். அப்போ நான் பார்க்கறது அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த நிபுணர்கள் அவங்க பேசதான் பார்ப்பேன். சீமான் என்ன பேசினாரு, சீமாட்டி என்ன பேசினாரு பார்த்தா என் வாழ்க்கை ஜடமாட்டி வாங்குறதுக்கே கஷ்டமாயிரும். ரசிச்சு சிரிச்ச நபரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவங்க ரசிச்சு சிரிக்காங்க. ரவி ஐபிஎஸ் சொல்றாரு, புடினுக்கு 2 மாளிகை இருக்கிறது. உலகத்தின் மிகப்பெரிய 2வது அதிபர் ரஷ்யாவின் அதிபர், முதல் அதிபர் அமெரிக்கன் அதிபர். ரஷ்யா அதிபருடைய பெட்ரூம் உடைய சைஸை சொல்லுதேன், உங்க வீட்டு சைஸ் இருக்கான்னு பாத்துக்கோங்க. 2400 ஸ்கொயர் ஃபீட் பெட்ரூம். அவருடைய சிங்கிள் பெட்ரூம் உடைய அதாவது என் வீட்டு மொத்தம், என் சொந்த வீட்டு மொத்தமே ஒரு கிரவுண்டு. நல்லா தெரியும், நிலங்களை சொந்திக்கணும் முதல்ல கால்குலேஷன் படிச்சுக்கோங்க. 1 கிரவுண்ட் ஈக்குவல் டு 2400 ஸ்கொயர் ஃபீட். 2400 ஸ்கொயர் ஃபீட் ஈக்குவல் டு 5.5 சென்ட். புரிஞ்சுட்டா? எல்லா பிசினஸும் பண்ண தெரியணும். எல்லாம் சொல்லுங்க, 5.5 சென்ட் ஈக்குவல் டு, ஜோ சொல்லுமா, 5.5 சென்ட் ஈக்குவல் டு 1 கிரவுண்டு. 1 கிரவுண்ட் ஈக்குவல் டு 2400 ஸ்கொயர் ஃபீட்டு. நான் சொன்னேன், நம்ம வீட்டில் 5 பெட்ரூம் இருக்கே சொந்த வீட்டில், மேலே கீழே சேர்த்து. இதை பெருமையா நினைச்சிட்டு இருந்தா ஒருத்தன் என் வீட்டுடைய மொத்த சைஸையே அந்த மாதிரி நிறைய பெட்ரூம் வச்சிருக்காரு. அதுல ஒரு பெட்ரூம் அவர் படியில எப்படி இறங்கி வாராரு, பயங்கரமா இருக்கு. அவர் கோல்ஃப் விளையாடுவாரு, அவர் இன்னும் நிறைய விளையாடுவாரு, எல்லாமே அவருடைய வீட்டில் இருக்கு. நம்ம கிரவுண்டா, எங்க வீட்டு பக்கத்துல பார்க்குக்கு தானே போகணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்க வீட்டில் என்றென்றைக்கும் நிலங்களை சுதந்தரிக்கும் குடிகள்.
நீங்க வீடுகளை வாங்குற ஆள் இல்ல சாமி, ஹலோ, பூமியை வாங்கும் சாமிகள் நீங்கள். பாஸ்டர், சிஸ்டர், நான் சொல்றதை கேளுங்க. நீங்கள் வீடுகளை சுதந்திரிக்கிற ஜனங்கள் மட்டும் அல்ல. ஏசாயா 60:21 பூமியை சுதந்திரிக்கும் குடிகள். எங்க இப்ப நான் சொல்றேங்க, பொன்னாக்குடியில என் கையில ஒரு இடம் இருக்குது. ஏன் இடம் இல்ல, ஒருத்தங்க விற்கணும்னு கொடுத்துருக்காங்க ஒரிஜினல் பத்திரம். உங்களுக்கு யாருக்காவது வேணா வெறும் 2.25 லட்சம் தான் சென்ட். உங்களுக்கு பொன்னாக்குடியில வெறும் மெயின் ரோட்ல இருந்து ஒரு 150 ஸ்கொயர் ஃபீட் தான். யாருக்காவது ஒரு வெறும் 8.25 லட்சம் தான் வருது, வேணா வாங்கிக்கோங்க. உங்களுக்கு யாருக்காவது நிலங்களை சுதந்திரிக்கணும்னா எங்கிட்டயே நிறைய இடங்கள் இருக்குது, வேணா வாங்க. உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ சாதாரண ஒரு நபர் அல்ல. எப்படி வாங்க போறோம்? எங்க அப்பாவுடைய நிலைமை இப்படி, எங்க அம்மாவுடைய நிலைமை இப்படி, வந்த மாமனார் நிலைமை அதுக்கு மேல, மாமியார் அதுக்கு மேல. ஒத்த பிள்ளையா கட்டலாம் நினைச்சா அந்த வீட்டுல 1/2 டஜன் பெண் குழந்தைங்க, நிறைய ஆண் பிள்ளைங்க. ஐயோ, நாத்தம் பிடிக்குது, மதினி வந்தா சட்னி ஆவரும், வாழ்க்கையே நொந்து நூடுல்ஸா இருக்கும். நொந்து நூடுல்ஸ், இப்ப நூடுல்ஸ் வந்துட்டு பாத்தீங்களா, நொந்து நூலாகல நூடுல்ஸ் ஆயிட்டோம். இதெல்லாம் பேசாதீங்க, இது அல்ல, இதெல்லாம் சாபத்தின் வார்த்தைகள் உங்க தலை மேல. இன்றைக்கு ஆபிரகாம் கொண்டான ஆசீர்வாதம், ஹல்லேலூயா சொல்லுங்க, ஆபிரகாம் கொண்டான ஆசீர்வாதம் என் தலை மேல இருக்கு. என் தலைவிதி மாறிட்டு இருக்கு, என் தலைவிதி மாறிட்டு இருக்கு. இப்ப என் ஆண்டவர் சொல்ல, இருளின் வல்லமைகள் நிறைய வெளிச்சமாயிட்டு இருக்கு. இப்படி பேச 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 நிறைய இருள்கள் உங்க வாழ்க்கையில வெளிச்சமாய் வெளிச்சமாய் மாறிக்கொண்டிருக்கு. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் வெளிச்சத்தின் மக்கள், என்றென்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கும் குடிகள், என்றென்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கும் குடிகள். குடிகாரன் இல்ல, சொல்லுங்க, குடிகாரன் இல்ல, டாஸ்மாக் குடிகாரன் அல்ல. நான் ஒரு குடிகாரன். என்ன குடிகாரன்? பூமியை சுதந்திரிக்கும் குடிகள். டேய், நான் ஒரு குடிகாரன் சொன்னதை மட்டும் போட்டுறாதடா, சேர்த்து போடு. இந்த ட்ரோல் என்னையும் கொஞ்சம் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்சம் ஃபேமஸ் ஆக்கட்டும், நானும் சந்தோஷமா தான் இருக்கேன். ஏன்னா நம்ம தலைவர்களை போல நம்மளே ஆக்கிட்டு இருக்கான். நீ பாருங்க, நீ சந்தோஷமா இருக்கீங்களா? ஹலோ, நீங்க ஒரு குடி. என்ன குடிகள்? பூமியை என்றென்னைக்கு, பாத்தீங்களா, என்றென்னைக்கு விட்டுட்டீங்க, மிஸ் பண்றீங்க வார்த்தையை. அந்த என்றென்னைக்கு சொல்றது நீங்க விட்டாதீங்கன்ற. அப்படின்னா பாஸ்டர் இப்போ டைட் சீசன், பாஸ்டர் இப்போ மெடிக்கல் சீசன், பாஸ்டர் இப்போ குழந்தை சீசன், பாஸ்டர் இப்போ ஃபீஸ் கட்டுற சீசன் வச்சிருக்கீங்களா இல்லையா? இயேசு நாமத்தான் சாபம் மாறி எந்த சீசன்லயும் நீங்கள் பூமியை சுதந்திரிக்கும் குடிகள். இது நான் சொல்லல, ஏசாயா 60:21. இந்த சாபம் உங்க வீட்டுல ஆசீர்வாதம் மாறப்போகுது. எது பாஸ்டர்? 1/2 சென்ட் நிலம் கூட இந்த பூமியில இல்ல. செத்து போனாதான் எனக்கு எப்படி 1/2 சென்ட் நிலம் தருவான்? இல்ல 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 இல்ல. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணல. முதல் ஹை லெவல் ப்ராமிஸ் வேர்ட் இஸ் தி ஐசக். ஈசாக்கு தான் ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணல, முதன்மையான வாக்குத்தத்தம். இரண்டாவது பிரதானமான வாக்குத்தத்தம், நீ உலகத்தை சுதந்தரிப்பாய். இது என் பாஸ்டர், நீங்க எதை சுதந்தரிப்பீங்க? உலகம் வேண்டான்ட்டாங்க பாருங்க. இயேசுடைய பிறப்புல இன்னொரு விசேஷம், அவர் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. ஹலோ, நீங்கள் உலகத்தை சுதந்தரிக்கிறவர்கள், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமி சுதந்தரிப்பார்கள். கிறிஸ்து நகர்ல, இது பேர் கிறிஸ்து நகர். கிறிஸ்து நகர் எங்கேயோ இருக்கு நினைச்சாங்க. கேடிசி நகர் உட்பிரிவிலே கிறிஸ்து நகர் என்ற பிரிவில் இருக்கீங்க நீங்க. அப்ப என்கிட்ட ஒரு எலக்ட்ரீஷியன் சொல்றாரு, பாஸ், அவர் எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? இவருக்கு ஏகப்பட்ட கோடி அக்கௌண்ட்லையும் கையிலையும் இருக்கு. கர்த்தாவே, இந்த ஜப குறிப்புக்கும் இந்த மனநிலைக்கு ஏற்றார் போல என்னை ஆசீர்வதியும். அவர் சாதாரணமா சொல்றாரு, பாஸ்டர் 4.5 லட்சத்துக்கு நீங்க ஒரு சர்ச்சுக்கு அடிக்கடி போறீங்களா? அந்த கிறிஸ்து நகர் அதானே? ஆமா. அது பேர் கிறிஸ்து நகர் தெரியுமா? ஆமா தெரியுயா. அங்க ஒரு 7.5 சென்ட் இருக்கு. ஒரு சென்ட் வெறும் 4.25 லட்சம் தான். வாங்கிடுறீங்களா பாஸ்டர்? அவர் ஒன்னும் சிரிக்கல, அவர் ஒன்னும் தடுமாறல, எனக்கு கிண்டல் பண்ணல. பாஸ்டர், எனக்கு கொஞ்சம் புரோக்கர் ஃபீஸ் கிடைச்சா நல்லா இருக்கும்ல. அவருக்கு பாவம் எலக்ட்ரிஷியன், இப்படி அப்படி அடிச்சு எவ்வளவுதான் வேலை பார்ப்பாரு. கொஞ்சம் இப்படி அடிச்சிடலான்னு பாக்காரு. சரி கொடுக்கலாம். நான் சொன்னேன், நம்ம எங்கேயோ உளர வேண்டாம், சரிண்ணே முடிவு பண்ணுவோம். இப்படி நம்மளும் அவரு பந்தாவா நினைக்கும் போது நம்ம ஏன் கேவலமா நினைக்கணும்? மனசு நினைச்சிட்டேன், எல்லாரும் நம்மளை இப்படி நினைச்சிருக்காங்களே. இன்னொரு சந்தோஷமான சாட்சி சொல்றேன். நான் தென்காசியில ஒரு அருமையான கிங் பேலஸ்ன்னு ஒரு ஹோட்டல்ல ஒரு அருமையான ஈவினிங் சர்வீஸ்ல பேசுறேன். பேசி முடிச்சோடனே நம்ம பெருமாபுரத்தை சார்ந்த ஒரு பெரிய ஆளுடைய பெயரை சொல்லி அவருடைய தங்கச்சி பையனும் அக்கா பையனும் சொன்னாரு, நான் வந்து களக்காடு பக்கத்துல தான் ஊழியம் செய்யறேன்.
அவர் என் பக்கத்துல இருந்து மெதுவாக உட்காந்தாரு. அவருக்கு ஏற்கனவே ஒரு 500 ரூபா காணிக்க கொடுத்துட்டேன். பக்கத்துல இருந்து உட்காந்தாரு. எதுக்கடா உட்கார்றாரு, எது பெட்டிஷன் போட போறாருன்னு பயந்துட்டே இருக்கேன். ஒரு பெட்டிஷன் போட்டார் பாருங்க. அண்ணே என்னன்னு கேட்டேன். அண்ணே, இந்த நம்ம களக்காட்டு மலைக்கு மேல, இல்ல களக்காட்டு மலை இல்ல, மணிமுத்தாரம் பாவநாசமோ ஏதோ ஒரு மலைக்கு மேல ஒரு 2.5 ஏக்கர் காட்டுப்பகுதி இருக்குண்ணே. அது ஆங்கிலேயர்கள் அப்போ வாங்கி போட்டது. அது சாதாரணமா விற்க மாட்டாங்க. நீங்க வாங்கி எத்தனை எவ்வளோங்க? ஒண்ணும் இல்லைண்ணே, வெறும் ஒரு ஏக்கர் 40 லட்சம் தான்ண்ணே. ஒரு ஏக்கர் 2.5 ஏக்கர் எவ்வளவு கணக்கு பண்றேன். அவ என்ன நினைச்சிட்டு சிரிக்கவே இல்லைங்க. என்னைய பார்த்துட்டு ஒரு 2.5 கோடிக்கு ப்ராஜெக்ட் சொல்லுதாரு. நீங்க வாங்கிக்கலாமாண்ணே? அது வாங்கி போட்டா ரொம்ப, நான் சொன்னேன் யோசிக்கலாம். நம்ம பந்தாவை பார்த்தீங்களா? நான் என்ன சொல்றேன்னா, அப்பதான் நினைச்சேன் இது நடந்தது எப்பவுமோ அல்ல, இது நடந்தது 1.5 மாசத்துக்கு முன்னாடி. அப்ப நான் சொல்றேன், நம்மளை பத்தி ஆண்டவரே இப்படி ஒரு பில்டப் இமேஜ் இருக்கே, இந்த இமேஜை உடைக்காமல் என்னை காத்துக்கொள்ளும் ஐயா. நான் சொல்றதுல நீங்க விசுவாசத்தோட சொன்னா இந்த வருஷம் முடியறதுக்குள்ள சர்ப்ரைஸ் பண்ணுவார் ஆண்டவர் உங்களை. ஏதாவது சொல்லுவோமா? பிதாவே இயேசு நாமத்தினாலே 2024ஆம் ஆண்டு முடிவதற்குள் என்ன சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஆமே. முடியல, இந்த வருஷம் இன்னும் முடியல. நேற்று நானும் பாஸ்டரும் சேர்ந்து ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் ஒன்றை ஞாபகப்படுத்தினார். இதே டிசம்பர் மாதம் 2022ஆம் ஆண்டு ஒரு உபவாச ஜெபத்தில் பாஸ்டருடைய சர்ச்சில் நான் ஜெபம் சத்தியத்தை பேசிட்டு இருக்கேன். 3.5 மணி நேரம் சத்தியம் பேசுறேன். என் கையில 2 கார் சாவி காணிக்கையா வருது. அது 2ஐயும் என் வீட்டுக்கு நான் எடுத்துட்டு போல. இன்னும் 2 பாஸ்டருக்கு அதை விதைச்சிட்டேன். ஒன்னு கிஜன் பாஸ்டர் விதைச்சாங்க ஒரு கார், அவங்களுக்கு டாடா சுமோ விதைச்சேன். இன்னொரு பாஸ்டர் டாடா சுமோ விதைச்சாரு. பைக்ல வந்து ஒரு பாஸ்டர் அந்த பைக்ல வந்த பாஸ்டருக்கு பாஸ்டருடைய காரையும் டாடா சுமோவை பாஸ்டர் கையிலையும் விதைச்சேன். இந்த வருஷம் முடியறதுக்குள்ள நான் நினைவு கூறுகிறேன், இந்த வருஷம் முடியறதுக்குள்ள கார்கள் சாவிகள் உங்க வீட்டுல சாபங்கள் நீங்கி கார் சாவிகள் இயேசுவின் நாமத்திலே வருவதா. உங்க வீட்டுல பத்திரங்களின் கையெழுத்துகள் இடப்படுவதாக. உங்க வீட்டுல மருத்துவ செலவுகள் நில்பிளாய் மாறுவதாக. உங்க வீட்டுல பிரச்சனைக்கான பண செலவுகள் இயேசுவின் நாமத்திலே தீருவதாக. ஆச்சரியப்படுத்தி தேவன் உங்களை கடன்கள் இருந்து லட்சமான ஆண்டவருக்கு மகிமையாய் மைக்க பிடிச்சிட்டு ஆன்லைன்ல சாட்சி சொல்கிறேன். எனக்கு ரெக்கார்டோட சொல்ல, ஒரே சிங்கிள் ஷாட்ல 15 lakhs கடனை காருக்கு வென்டோக்கு நான் நீக்கி இருக்கிறேன். சிங்கிள் ஷாட். அடுத்த ஸ்கோடாவுக்கு சிங்கிள் ஷாட்ல 9 லட்சம் ரூபாய் கடனை நான் தீர்த்திருக்கிறேன். கிருபை பேசுறதுலாம் நான் என் சாட்சி நிறைய பேசுவோம். சாதம் நோ ஆண்டவர் எனக்கு அப்படியே செய்தார். இந்த தடவை நான் தேனியிலே ஜஸ்டின் என்ன நடத்தின கான்ஃபரன்ஸ்ல ஜெசுடியன், நான் மதிக்கக்கூடிய ஜெசுடியன் பிரதர் ஒரு சொன்னார், காட் பிளஸ் யூ. உங்களை கத்தர் இங்க பாருங்க. நாங்க கதவு திறக்காக என் மனைவி இறங்கிட்டு வந்து அண்ணன் வந்து கதவு திறந்தாங்க. அப்பதான் அந்த அண்ணன் முகத்தை பார்த்தேன். இவர் விசுவாசியா இல்ல அந்த ஏரியா ஆளான்னு தெரியலன்னு ஆண்டவர் சொன்னார், நீங்க கதவு திறக்கும் பொழுதே உனக்கு நான் கதவை திறந்துட்டேன். நம்ம கோயின்சைட் ஆனதே தீர்க்க தரிசனத்தின் சந்திப்பு. தீர்க்க தரிசனத்தின் சந்திப்பு. நியாஷாந்தானா ஹந்த்ரோகே மனமா, நான் உனக்கு கதவுகளை திறந்து விட்டேன். நான் உனக்கு கதவுகளை திறந்து விட்டேன். நான் உனக்கு நன்மையான கதவுகளை திறக்கிறேன். இனி தீமையின் கதவுகள் உனக்கு மூடப்பட்டு, மகனே நீ திறக்கும் பொழுது தீர்க்க தரிசனமாய் உனக்கு நன்மைகளின் கதவை திறந்தாய். நீ மூடின கதவுகள், அந்த கேட்டை நீ மூடும் பொழுது உனக்கு வேண்டாத தீமைகளின் கதவுகள் மூடினாய். இதோ இயேசுவின் நாமத்தினாலே உங்க உடம்புல ஒரு ஆரோக்கியத்தை பேசுகிறேன். ஆரோக்கியத்தை பேசுகிறேன். Completely and totally you are healed. உடைய துக்கத்தின் அப்பம், உடைய துக்கத்தின் கண்ணீர், தூக்கத்தை தொலைத்த கண்ணீர், துக்கமான வாழ்க்கையின் கண்ணீர், துவண்டு போன உங்க வாழ்க்கை, துடிக்கிற உங்க நிலைமை, சபிக்கப்பட்ட இந்த வாழ்க்கை, சாபத்திலிருந்து ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு உங்களுக்காய் கொடுக்கிறார். Glory to God. Glory to God. God bless. God bless you. God bless you. நான் சொன்ன பார்த்தீங்க, இங்கே விளையாட்டு நடந்துட்டு இருக்கல. நான் சில நகைச்சுவையாக பேசுகிறேன்னா உங்களை உற்சாகமாக வைக்கணும். என்னுடைய அது ஒன்று. என் வாழ்க்கை ரொம்ப அழுதுருக்கேன், ரொம்ப சிரிச்சிருக்கேன்.
ஆனால் நகைச்சுவையாவோ அல்லது சாதாரணமாக பேசிட்டு போல எத்தனையோ பேருடைய வாழ்க்கை அப்பா மாத்திட்டு இருக்காங்க என்பதை ஆண்டவருக்கு மகிமையை அறிந்திருக்கேன். கவனிங்க, கவனிங்க, ரொம்ப கவனிங்க, தயவுசெய்து கவனிங்க, ஃபோக்கஸை மாற்றாதீங்க. உங்கள் வாழ்க்கையின் தடுமாற்றங்கள் மாறும், தடைகள் மாறும். அழுது பார்த்துட்டேன், ஜெபிச்சு பார்த்துட்டேன், எத்தனையோ ஊழியக்காண்ட போய் பார்த்துட்டேன், என் கஷ்டம் தீரலையா? அந்த சாபத்தின் பிடியிலிருந்து ஊரா கோயில்களுக்கு போயிட்டேன், மொட்டை அடிச்சிட்டேன், வாழ்க்கை தான் மொட்டை அடிக்கப்படுது. கர்த்தர் சொல்ற, நீங்க நான் உன்னைய காசுல இருந்து எடுத்து உன்னைய பிளஸ்ஸிங்ல உட்கார வைக்கிறேன். ஏன்னா என் மகன் இயேசுவை நான் சிலுவையில் உனக்காக சாபமாக்கிட்டேன். அவர் எனக்காக சாபமானபடினால் நான் இயேசுவினாலே ஆசீர்வாதமாகிறேன். ஹல்லேலூயா. குடிக்கிற கணவன்களின் சாபம், வீட்டில் தூக்கம் போச்சு, நிம்மதி போச்சு. அப்படிப்பட்ட கஷ்டத்தில் நான் 2 பேரால் எங்கள் வீட்டில் அவங்க யாருன்னு சொல்லி அவமானப்படுத்த வரும் லைவ் போயிட்டு இருக்கனால 2 பேரால் நான் அப்படி வாழ்க்கை, இன்னும் சொல்ல போனால் 3 பேரால் நீங்க பட்டு கொண்டிருக்கிற கஷ்டத்தை நான் பட்டிருக்கிறேன். குடிக்கிற சில கணவன்மார்களால், அண்ணன்மார்களால், தம்பிமார்களால் பயங்கர சண்டையும் ஆக்ரோஷமான செயல்களும் அத்துமீறிய செயல்களும் இன்னைக்கு உங்க வீட்டில் இருக்கும் என்றால், குடியின் ஆவியே, வானத்திலும் பூமியிலும் அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தினாலே குடிக்க வைக்கிற டிஎன்ஏயின் ஆவி, டிஎன்ஏக்குள்ள உட்கார்ந்து கொண்டு ஆல்கஹால் என்று கத்துகிற அசுத்த ஆவியே, வானத்திலும் பூமியிலும் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு சொன்ன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த ஆவியிலிருந்து இன்றைக்கு நம்ம சபையிலுக்குள்ள யார் குடும்பத்திலையும் அப்படிப்பட்ட நபர்கள் இருப்பார்கள் என்றால், கர்த்தராக இயேசுவின் நாமத்தினாலே பாஸ்டருடைய ஆவியோடு இணைந்து, சகல பரிசுத்தவான்களுடைய ஆவியோடு இணைந்து இயேசுவின் நாமத்திலே விடுதலையை பேசுகிறோம். தேங்க்யூ. அப்பா குடித்து மகன் குடிக்கிற அந்த குடியின் சாபம் இன்றைக்கு உங்க வீட்டிலே அபிஷேக குடி, என்றென்றைக்கும் நிலங்களை சுதந்திரிக்கிற குடிகளாய் உங்கள் குடும்பமும் என் குடும்பமும் மாற்றப்படுவதாக. அனிதா செல்கிற அந்த கஷ்டம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிறாய். ஏன் தெரியல, கர்த்தர் எல்லாத்துலயுமே என்னை உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறார், நடத்தி வந்திருக்கிறார். பயங்கரம். அண்ணன் அப்படி ஆடிக்கிட்டே வரும் பொழுது, நம்ம குடும்பத்துல குடிக்கிறவங்க அப்படி டான்ஸ் ஆடிட்டு வரும், எல்லாரும் பார்த்து சிரிக்கும் பொழுது நம்ம மனசு எப்படி இருக்கும் என்பதை நான் கஷ்டங்களை அனுபவத்தில் இருக்கிறேன். அப்படிப்பட்ட குடி ஆவிகளின் சாபங்கள், தலைமுறை தலைமுறையாய் குடிக்க வைக்கிற அந்த சாபத்தின் வல்லமை இன்னைக்கு சிலுவையிலே இயேசு முறித்து விட்டார். இயேசு முறித்து விட்டார். நம்ம குடும்பத்தில் குடிக்கிற அசுத்தமான நபர்களுக்கு விடுதலை கத்த தருகிறார். தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா, நன்றி அப்பான்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா. அந்த குடி ஆவியிலிருந்து உங்க அப்பாவையோ, உங்க அண்ணனையோ, உங்க தம்பியையோ, உங்க தாய் மாமாவையோ, உங்க தாத்தாவையோ, உங்க மச்சானையோ, உங்க மாப்பிள்ளையோ, உங்க சிநேகிதனையோ, உங்கள் விசுவாசிகளையோ, விசுவாசிகளின் கணவர்மார்களையோ, நீங்க நினைக்கிறீங்களா ஆண்கள் மட்டும் தான் குடிக்காங்கன்னு? 12th ஸ்டாண்டர்ட் பெண் குழந்தை குடிக்கிறது, கல்லூரி பெண்கள் டூருக்கு போயிட்டு வர ஜாலியா குடிக்கிறாங்க. பெங்களூர்ல ஒரு மீட்டிங் போயிருந்தேன். காலையில வந்து டீ குடிச்சிட்டு இருக்கேன். ஒரு அழகா ரொம்ப பயங்கர ஸ்டாண்டர்டா ட்ரெஸ் பண்ண ஒரு பிள்ளை ஊதிட்டு இருக்கு. ஏ இது என்னடா பிரச்சனையா இருக்கு? டீ கப் எடுத்துட்டாங்க போனேன். சிரிக்கவா அளவான்னு தெரியல எனக்கு. இது லேடிஸ் ஒரு ஜென்ஸ் இருந்தாங்க, சரி ஒரு கப்பல் இருக்காங்க சொல்லிட்டு பக்கத்துல உட்காந்து நான் குடிச்சிட்டு இருக்கேன். அந்த ஜென்ஸ் சும்மா இருக்காரு, இந்த லேடி ஊதிக்கிட்டு இருக்கு. அப்பதான் சொன்னாங்க இது பெங்களூர். நான் சொன்னேன் சுவிட்சர்லாந்து இல்லையே, சுவிட்சர்லாந்து இல்லை, இது அமெரிக்கா. இது அமெரிக்கா இல்லை, எங்க பெங்களூர் எப்பமோ அமெரிக்காவாயிடுச்சு, நீங்க வேற. இது நார்மல் அப்படின்றாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பெண்களுக்காக இனிமே குடிக்கிறதுக்கு ஜெபம் பண்ணக்கூடாது. ஆண்களுக்காக மட்டும் ஜெபம் பண்ணாதீங்க. நான் சொல்றது என்னன்னா, கொடுமையிலும் கொடுமையாகி விட்டது. ஆனா ஒன்னே சொல்றேன், பாவம் பெருகி இருக்கிற இடத்துல அந்த கிருபை பெருகி அந்த பாவியை பாவத்திலிருந்து விடுவிக்கிற ஒரு கிருபையின் மகிமை
நம்ம சபையில இருந்து இப்போ நதியாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. யாரோ கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்தை குடிச்சு குடிச்சு அழிக்கிறான் பாஸ்டர். இன்னைக்கு அந்த சாபத்துல இருந்து அதே தம்பி, அதே அப்பா, அதே அண்ணா உங்க வீட்டுல சம்பாதிக்கிறவங்களா மாறுவாங்க. ஆண்டவருடைய இனிய பிரசனை நெஞ்சில வந்து அடிக்கிறதை நான் பார்க்கிறேன். ஒரு இனிதான காற்று இங்கே வீசிக்கொண்டிருக்கிறது. கொடுமையின் நிழல் இனி உங்க வீட்டுல படாது. கடுமையான வெயில் உங்க உச்சி தலையை பிளக்காது. இனி உங்க வீட்டுல எல்லாம் கனிந்து வரும், எல்லாம் நன்றாய் நடக்கும். இயேசுவின் நாமத்திலே பேசுகிறேன். ஆமென். அடுத்தது இந்த கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி. அப்போ எங்க எழுதியிருக்கிறது வாசிங்க. உபாகமம் 21:23. இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது. தொடர்ந்து வாசிங்க சகோதரி. அந்நாளில் தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் இந்த வார்த்தையை ரொம்ப டச் பண்ணி பாக்கிறேன் சார். தூக்கி போடப்பட்டவன் மனுஷனால் சபிக்கப்பட்டவன் அல்ல, தூக்கி போடப்பட்டவன். இது உங்களால சொல்ல முடியுதா? தேவன் நல்லவர்ன்றோம்ல, பாஸ்டர் நல்லா பாடிட்டு இருந்தாங்க நல்லவர். நீ காலையில முதல் 2வது பாட்டு உங்களுக்கு புரியுதா? இப்ப எப்படி சொல்ல பாஸ்டர்? தேவன் என்ன செஞ்சிட்டாரு? உங்களுக்கு புரியுதா? யாரால சபிக்கப்பட்டவன்? எல்லாம் சொல்லுங்க. இயேசு எங்களுக்காக மரத்திலே தூக்கப்பட்டபடினால் நம் தேவனாலே இயேசு சபிக்கப்பட்டார். அதனாலே நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டேன். இப்ப இந்த வாக்குத்தத்தத்தை நீங்க சொன்னீங்கல்ல, உங்க வீட்டுல ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு. உங்க வீட்டுல சுவிட்ச ஆன் பண்ணிட்டீங்க, மோட்டார் ஓடுது, தண்ணி வருது, டேங்க் நிரம்புது. உங்க வீட்டுல சமையல் நடக்குது, உங்க வீட்டுல குளியல் நடக்குது, உங்க வீட்டுல மரம் வளருது. Glory, glory, glory. God's glory is revealing here. நீ பிரமா சாந்தனமனஹாந்திரமோ. Glory to God. அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்றவங்க ஜெபம் பண்றீங்க, பேசுங்கள். Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. உங்க வீட்டுல இனிமே நீங்க சுவிட்ச் ஆன் பண்றீங்க. விசுவாசித்தேன் ஆகையால் ஆண்டவர்ட்ட கேட்டே இருந்தேன். 2 வார்த்தை மட்டும் சொன்னாரு. இது என்ன இப்படி பவுல் சொல்ற? பவுல் ஒன்னு சொன்னா அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு ஆண்டவரே. ஏன்னா இந்த ஊழியக்காரங்க சொல்றதுக்கு மேல ஏதோ இருக்கு ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னா நீ விசுவாசித்து பேசும் பொழுது மட்டும்தான் சுவிட்ச ஆன் பண்ற. நான் வந்து தண்ணி போர்ல வச்சிருக்கேன், சூப்பர் ஜெட் மோட்டார் போட்டிருக்கேன், சரியான மோட்டார், 3 ஃபேஸ் கரண்ட் 750 ஒயர் போட்டு குவாலிட்டியான கேபிள் போட்டு நான் கரண்ட்டை சப்ளை பண்ணிட்டேன். ஆனா நீ சுவிட்சை எப்ப ஆன் பண்ற? விசுவாசித்து பேசும் பொழுது. விசுவாசித்து பேசும் பொழுது, விசுவாசித்து பேசும் பொழுது. எனக்கு ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார். விசுவாசித்து பேசும் பொழுது உங்க வீட்டுல ஆக்டிவேஷனுக்குள்ள வருது. நான் பேசுறேன், நான் சுவிட்ச போட்டனால தண்ணி வந்துடல. ஏற்கனவே கர்த்தர் மழையை பொழிய செய்து. ஏங்க நேத்து கிதியோன் பாஸ்டர் அழகா எடுத்து சொன்னேன். பாக்கியதான் சார் வீட்டுல ஜெபம் பண்ற வரைக்கும் ஒரு துளி மழை கிடையாதுங்க, ஒரு துளி மழை கிடையாது. வெயில் அடிக்கி சார் சொல்லுதார், வெயில நிக்காங்க ஒதுங்குங்கன்றாரு. அவர் வாயிலே அந்த வார்த்தையை கொடுக்கார் கர்த்தர். பாஸ்டர் சொல்றாங்க வெயில விட்டு ஒதுங்குங்க. நான் சொல்ல கொஞ்சம் வெயில் அடி இல்லையா, மத்தியான வெயில் நல்லது இல்லைன்னு பாஸ்டர் வாயிலிருந்து கர்த்தர் அந்த வார்த்தையை கொடுக்கிறார். நானும் கிதியோன் பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டு வெளியே வரும், மழை வெயில் அடித்து கொண்டிருக்கும் பொழுதே மழை பெய்யுதுங்க. இங்க நேத்து இந்த வீட்டுல நடந்த அற்புதம். எங்கெல்லாம் நம்ம அப்ப பாஸ்டர் சொன்னாங்க, நாங்க எங்கெல்லாம் ஊழியம் செய்யறோமோ இந்த சைன் என்னன்னு தெரியுதா? பாக்கியனா சார் குடும்பத்துக்கு சந்தோஷமான செய்தி சொல்றேன். மழை பெய்யுது அப்படின்னா அது ஆசீர்வாதம். ஆனா சாப மழை பெருவெள்ளமா மாறும். அது நோவா டைம்ல உண்டானது. ஆனா நேத்து பெஞ்சது ஆசீர்வாத மழை. வெள்ளமா மாறல. வெள்ளமா மாறுறது நோவா விட்ட வந்து அந்த காலத்துல வந்த சாபம். எங்க கொஞ்ச நேரம் பெஞ்சிட்டு அந்த மழை போயிட்டுங்க. ஹல்லேலூயா. ஆமென். நீ கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை மழையாக பொழிந்தருளி இருக்கிறார். ஆமென். ஆனா நீங்க ஆட்டோமேட்டிக்கா நடக்கும்னு சொல்லக்கூடாது. ஆட்டோமேட்டிக்கா நடக்காது. அல்லது நான் சொன்னனால தான் நினைச்சு உங்களை நீங்க உயர்த்தக்கூடாது.
எல்லாம் கிருபையாய் சிலுவையில இயேசு செய்ததை நீங்க விசுவாசத்தோடு பேசும் பொழுது சுவிட்ச் டக்குன்னு ஆன் பண்ணிடுறீங்க. ஹல்லேலூயா. எத்தனை நன்மை எத்தனை இன்பம் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது, நம் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது எத்தனை நன்மை எத்தனை இன்பம். அப்படிதான் உங்க வாழ்க்கை மாறும். மாறிட்டு இருக்கு. அன்னைக்கு 16 வருஷத்துக்கு முன்னாடி பெங்களூர் சாக்லேட் நகர்லையும், அதுக்கு முன்னாடி ஒரு கான்ஃபரன்ஸ் சென்னையிலையும் இந்த சத்தியங்கள்லாம் நான் படிச்சு அன்னைக்கு ஜெபம் பண்ண பிறகு இன்னைக்கு வரைக்கும் நான் கர்த்தருக்கு சாட்சியா சொல்ல, 16 வருஷம் எங்க வீட்டுல பண கஷ்டம் கிடையாது. பணம் வந்தாலும் ஆசீர்வாதம், பணம் இல்லாட்டினாலும் ஆசீர்வாதம். பணத்தால வாங்க முடியாத கிஃப்டா கொடுக்காரு, கிஃப்டா வராது ஆஃபரிங்கா கொடுக்காரு, ஆஃபரிங்கா வராத சம்பாதிக்க வைக்காரு. நான் என்னையா பண்ணேன்? நான் என்ன பண்ணேன்? இது ஓடலன்னா அங்கிருந்து வருமானம் வருது, இது வரலன்னா இங்கிருந்து வருது. இவங்க தரமாட்டேன் ஸ்கூல்ல பிசினஸ் சொன்னா யாரோ ஒருத்தர் பெயிண்ட் அடிப்பீங்களான்னு கேட்காவோ, எங்கேயாவது எதையாவது மீட்டர் ஓடுது சார். அன்னைக்கு போட்ட மீட்டர் சார், அன்னைக்கு போட்ட மீட்டர். இன்னைக்குல இருந்து சொல்றேன் ஆரோன், நீ சொல்ற அண்ணன், இன்னைக்கு யாராவது ஃபைனான்ஸ் மற்றும் உங்க வீட்டுல, எங்க அண்ணன் இறந்த பிறகு எங்க வீட்டுல சொல்லிட்டேன், ஆண்டவரை இதுக்கு பிறகு எங்க வீட்டுல நடுவயது மரணம் நடக்கக்கூடாது சொல்லி ஒரு 3 வருஷத்துல என்னுடைய அக்காவுக்கு, அவளே ஒரு லேப் டெக்னீசியன், அவளே ஆசாரிபுரம் நார்கல் ஸ்கூல்ல பெரிய சீஃப் லேப் டெக்னீசியன். அவள் கொஞ்சம் சில விஷயங்களை கண்டுக்கிடாம இருந்தனால அந்த குடல் வால் வெடித்து விட்டது. அப்படியே வயிற்று ஓப்பன் பண்ணி 15 நாள் நார்வேல பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தாங்க. சொன்னது ஒன்னே ஒன்று தான், சொல்ல முடியாது. நீ ஒரு பைத்தியமாமா, நீ ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிற, நீலாம் இதை வச்சிட்டு இருக்கலாமா, போய் ஹோமியோபதி சாப்பிட்டியா? ஹோமியோபதி, இது ஹோமியோபதி எந்த கதியில வந்து விட்டுருக்கு பாத்தியா? ஏன்னா 10 லட்சத்துல ஒரு ஆள் தான் பிழைச்சிருக்கான். அதாவது 10 லட்சம் பேருக்கு இது வெடிச்சதுல உங்களுக்கு தெரியுங்களா, ஃபுல்லா விஷம் அப்படி தெளிச்சு கிடக்கு உடம்பு ஃபுல்லா. அதாவது அப்படி வெட்டி வச்சிருக்கான் 15 நாளா உள்ள. நான் பாஸ்டர்லாம் விட்டாங்க. ஆனா அன்னைக்கு அந்த சாபம் என் வீட்டுல, எங்க அண்ணன் இறந்த பிறகு எங்க வீட்டுல இனிமே இளம் வயது நடுவயது மரணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அன்னைக்கு இந்த சத்தியத்தை நான் எடுத்தனால பிழைக்கவே முடியாது. அக்கா பிழைச்சிட்டாங்க. மெடிக்கல் மிராக்கல்னு சொன்னாங்க. நம்பர் 2, அது நம்ம மிராக்கல் ஏற்றுக்க மாட்டாங்களா, அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அடுத்தது அதே அக்காவுக்கும் அத்தானுக்கும் ஆக்சிடென்ட் ஆகி நார்வேல் திரவிய ஆஸ்பத்திரியில் 2 பேரும் பக்கத்து பேர் ஜோடியாட்டு படுத்து கிடக்கு. அட ஜோடிகளா இப்படியா படுத்து கிடப்பி? ஒரு 2 பேரையும் கர்த்தர் அந்த பெரிய ஆக்சிடென்ட் காப்பாத்தி இன்னைக்கு வரைக்கும் ஜீவனோடு ஆண்டு வைத்திருக்கிறார். நானும் என் குடும்பமும், நான் தனியாகவும் என் காருக்கு 2.5 லட்சம் செலவு பண்ணத்தக்கதாக நாகர்கோவில் ரோட்ல மிகப்பெரிய ஆக்சிடென்ட். ஆனா அதுக்கு முந்தின நாள் ஆண்டுட்ட தேவதூதருடைய ஊழியம் எனக்கு உண்டாவதாக. இந்த ஒரு சின்ன ஜெபம் தான் நான் கார் எடுக்கும்போது ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, நீ போகையிலும் ஆசிக்கப்பட்டிருப்பாய், நீ வருகையிலும் ஆசிக்கப்பட்டு. இனிமே நம்ம சபையில நீங்க போகையிலும் சபிக்கப்பட்டிருக்க மாட்டீங்க, நீங்க வருகையிலும் சபிக்கப்பட்டிருக்க மாட்டீங்க. நீங்க போகையிலும் ஆசிக்கப்பட்டிருப்பீங்க, நீங்க வருகையிலும் ஆசிக்கப்பட்டிருப்பீங்க. நாங்க குடும்பமா காலியாக வேண்டியது. எத்தனை பேர் செத்து போனாங்கன்னு போறவரெல்லாம் கேட்டிருக்கான். ரெக்கவரி எடுக்கிறதுக்கு முன்னாடி வெறும் சாண்ட்ரோ கார் அப்போ ஊழியத்துக்கு போற வழியில. இன்னொரு தடவை பிசினஸ் போயிட்டு கையில 7 லட்சம் இருக்குது கேஷோட, பயங்கர ஆக்சிடென்ட். ஆனா 2லயும் எனக்கு எங்க உள்ள இருந்தவங்களுக்கு சின்ன காயம் இல்லை. ஏன்னா எனக்கு பிடிச்ச சாம்பார்ல பெருங்காயம் எங்க வீட்டு கிச்சன்ல இருந்தது. என்ன சீரியஸ் ஆயிட்டீங்க பாத்தீங்களா? அதான் ஜோக் அடிச்சா சிரிக்க கூட முடியல. இது பேர் தான் சைக்காலஜி. நான் சதுரங்கம் விளையாடுவேன் பல நாட்டு வீரர்களோட. அப்ப விளையாடும் போது நான் பயங்கரம் விளையாடுன்னு சைக்காலஜில அவங்க அந்த குயினை கொண்டு போய் பானுக்கு முன்னாடி வச்சு அடிக்க மாட்டான். ஏன்னா சைக்காலஜில இவன் பயங்கரம் விளையாடுறான்னு சொல்லி டஃப் எடுத்து வச்சிருவேன். இதே மாதிரி நான் இருக்கேன். இதான் சைக்காலஜி. உங்களுக்கு ஒரு சீன் வந்து ஒரு சோக சீன் போட்ட உடனே சிரிக்கவே வரமாட்டுக்கலாம். அப்படி ஆவாதீங்க, சோக சீன்லாம் போவாதீங்க. கர்த்தர் காப்பாத்தினான்னு சொல்றேன். கர்த்தர் காப்பாத்தினாரு. ஏன் தெரியுமா? இல்லைன்னா கர்த்தர் தம் தோட்டத்திலே ஒரு மலரை எடுத்துக்கொண்டாருன்னு அடக்கம் பண்ணி இருப்பாங்க. ரெட்டியா இருக்காங்க.
ஆம்புலன்ஸ் வச்சிருக்கவன் எப்பண்டா பிசினஸ் கிடைக்கும்னு காத்திருக்கான். ஐஸ் பெட்டி வச்சிருக்கான், எப்பண்டா சாவாங்க ஐஸ் பெட்டில வைக்கலான்னு காத்து கிடக்கான். சீ, இந்த மாதிரி பிசினஸ் நம்மளால யாரும் பண்ணாதீங்கப்பா. அது பாவம், அவன் எப்படி ஜெபம் பண்ணுவான் நான் யோசிச்சு பார்ப்பேன். நமக்கு நிறைய நகைச்சுவை வரும் பார்த்துக்கோங்க. அவன் நினைப்பேன், ஆண்டவரே இன்னைக்கு நிறைய ஆக்சிடென்ட் ஆகணும்ப்பா, இல்லை அவன் எப்படி ஜெபம் பண்ணி பிசினஸ் வரும்னு கேட்கேன். உங்களுக்கு புரியுதா? நீங்க வாழணும், நீங்க தாழக்கூடாது. கத்த சொன்ன 33.5 வயதிலே இயேசு சிலுவையிலே மரித்தபடியினால் நீங்களும் நானும் நீடிய ஆயுளால் திருப்தியாகும். நான் மட்டும் அன்னைக்கு அந்த ஜபம் இந்த வசனத்தை எடுத்து நான் விசுவாசித்து பண்ணலன்னா என் வீட்டில் விக்கெட் மேலே விக்கெட். ஏன்னா என் அத்தை குடும்பத்தில், என் சொந்த அத்தை, அப்பாவுக்கு சொந்த ஒரே ஒரு அக்கா, 8 மரணங்கள் 6 வருஷத்துல. அதுல 2 பேர் மட்டும் தான் வயதானவங்க, எங்க அத்தையும் மாமாவும். மீதி 4 மரணமும் சின்ன வயசு. நம்ம சர்ச்சில் சாமச்சன்னு ஒரு பப்பா கூட்டிருந்தால தீர்க்கதரிசி. டெய்ஸி யாருங்க கேக்காரு, சௌபட்டியா பார்க்கனாரு. நானும் எவ்வளோ ஜபிச்சு பார்த்தேன், சர்ன்னு அடிச்சிருச்சு. அந்த குடும்பத்துக்கு நம்மளால ஒன்றும் செய்ய முடியல. நான் சொல்றது கேளுங்க, உங்க வீட்டில் இன்னைக்கு சவப்பெட்டிகள் என்கிற சாபம் யாருடைய வாழ்க்கையிலாவது அப்படி தெரிந்து கொண்டிருந்தால் ஆசீர்வாத பெட்டி உங்களுக்கு திறக்கப்படுவதாக. மரணத்தின் கூரே விழுங்கப்பட்டிருக்கிறது இயேசுவின் மரணத்தினால். சொல்லுங்க மரணமே, சொல்லுங்க மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? உன் ஜெயம் எங்கே? உன் ஜெயம் எங்கே? இயேசு ஜெயித்து விட்டார் தன் மரணத்தினால். எங்க வீட்டில் நீடிய ஆயுள், எங்க வீட்டில் நீடித்த வாழ்வு இயேசு நாமத்தினால. எங்க குடும்பத்தில் தீர்க்காயுசு, எங்க குடும்பத்தில் வியாதிப்பட்டு மருத்துவமனையின் மரணங்கள் இல்லை இல்லை இல்லை. ஹார்ட் அட்டாக் இயேசு நாமத்திலே இல்லை 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 இல்லை. கேன்சர் இயேசு நாமத்திலே இல்லை 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 இல்லை. மதுபான அடிமைத்தனம், போதைப் பொருள் அடிமைத்தனம் இயேசு நாமத்தினாலே இல்லை 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 இல்லை. காரணம், இயேசுவை தேவன் என்னை ஆசீர்வதிக்கும் பதிக்கும்படி சபித்தார். என்னால தாங்கவே முடியல. இயேசுவை தேவன் என்னை ஆசைக்கும்படி சபிச்சாரா? தாங்கவே முடியல. பாத்திமாக்கா தாங்க முடியுதா? பைய ரெடி பண்ணீங்க என்கிட்ட கரெக்டா மாட்டுவாங்க. அப்பதான் திரும்பி பார்த்திருப்பாங்க நம்ம ஆளு. அதான் வாத்தியார், உங்க வாத்தியாருக்கெல்லாம் தெரியும், இந்த டீச்சர்ஸ் மார்க்கலாம் கரெக்டா அந்த புள்ள மாட்டும் தெரியும். அது வரைக்கும் பிட் அடிச்சிருக்காது. கரெக்ட், அது வந்து கிருபை, அது கரெக்டா காப்பாத்துறாரு ஆண்டவர். உங்களை காப்பாத்துறாரு, உங்களை கஷ்டப்படுத்த இல்ல, உங்களை தண்டிக்க அல்ல. உங்க மேல பெரிய கஷ்டம் வரக்கூடாதுன்னு அங்கலாய்ப்போடு நான் பிரசங்கம் பண்ணேன். நம்ம சபையில இனிமேல் எந்தவித சாபமும் வீட்டுல வேலை செய்யாது. மனநோய், மனநல பிரச்சனை, கிறுக்கு பிடிச்சி வளையிற வாழ்க்கை உங்க வீட்டுல இயேசு நாமத்தை அது வேலை செய்யாது. ஹல்லேலூயா. பைத்தியம் பிடிச்சி வெளியே ஓடுறது, ரன் அவே ஃப்ரம் த ஹோம். அதுல எழுதுறான் டாக்டர், ரன் அவே. குரல் கேட்கிறது, முகம் தெரிகிறது, சாபங்கள் இயேசு நாமத்திலே முறிக்கப்பட்டிருக்கு. தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். மன பிரமை, மன குழப்பம், அல்சர், சந்தேக பிசாசு, சந்தேக ஆவி. அதாவது உண்மையிலே ஒரு விஷயத்தை சொல்றத சந்தேக பிசாசு கிடையாது, அது கரெக்ட். இல்லாத ஒண்ணு சந்தேகப்பட போய் இருக்கிறது ஒண்ணு சந்தேகப்பட்டாலும் நீங்க சந்தேகப்படுத்திக்கங்க, அது தப்பு இல்ல. இருக்கிறது ஒண்ணு சொன்னா அது உண்மைப்பா. ஹல்லேலூயா. எல்லா சந்தேக ஆவிகள் இயேசு நாமத்திலே உங்க வீட்டுல நீங்குது. ஆமென் ஆமென். உங்க வீட்டுல பேசப்படுகிற கடுமையான வார்த்தைகள் நெய்யாய் பொழியப்படுற வார்த்தைகளாய் இயேசு நாமத்திலே மாற்றப்படுது, மாற்றப்படுது. விருத்தி இல்லை, திருப்தி இல்லை, சந்தோஷம் இல்லை. இயேசு நாமத்திலே உங்க வீட்டில் விருத்தி, விரக்தி அல்ல விருத்தி ஏற்படும். அதிருப்தி எல்லாம் இயேசுவின் சிலுவை. உங்களால தாங்க முடியுது அந்த அன்பை? தாங்கவே முடியல அவருடைய அன்பை. என்ன அன்பு பாருங்களேன்.
மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் தேவனால் சபிக்கப்பட்டவன் அப்படின்னா, இயேசு சிலுவை மரத்தை ரஃபேலுக்காக இங்க இருக்கிற முத்தக்காக தூக்கப்பட்டபடினால, இங்க இருக்கிற நம்முடைய குளோரி கார்டன் மக்களுக்காகவும் சகல ஜனங்களுக்காக தூக்கப்படும். அவர் என்னை ஆசீர்வதிக்கும்படி, தேவன் என்னை ஆசீர்வதிக்கும்படி எனக்காக உங்களையும் உங்களுக்காக எனக்காகவும் இயேசுவை பிதா சபிச்சிருக்கார் சார். இது என்ன அன்பு! வாட் ஏ லவ்! என்ன அன்பு! உங்க குடும்பம் வாழும். ஆமென், ஆமென், ஆமென். கணவன் மனைவி சரியான ஒரு வாழ்க்கை இல்லை, சரியாய் மாறும், மாறும். ஹல்லேலூயா. அற்புதமான தம்பதிகளா இருப்பீங்க. அப்படியே வாழ்ந்து வாழ்ந்து அண்ணன் தங்கச்சி முகம் மாதிரியே மாறிடும். ஆமென். பார்க்காங்க முத்தக்கா, அப்படிதான் இருக்கீங்களா? ஓகே. என்ன அப்படி ஆயிரணும். பொக்கத்து போய் உங்கள்கிட்ட இருக்கவே. இதுதான் நம்முடைய சகோதரிகளுடைய சத்தம். இயேசு நாமத்தை சாபம் நீங்குது. பொக்கத்து போய் தான் உங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கேன். எங்க ஐயா மட்டும் 2 வீடு கட்டி இருந்தாருன்னா சண்டை போட நேரம்லாம் அந்த வீட்டில் போய் உட்காந்துட்டு வரலான்னு பார்த்தா வீடே. அப்படிலாம் சொல்லக்கூடாது. உங்க வீட்டில் அப்படி சாபத்தின் வார்த்தை கிடையாது. நீங்க போக்கத்தவனும் கிடையாது, போக்கத்தவளும் கிடையாது. சி, இந்த மாதிரி கீழ்த்தரமான வார்த்தைகள் இயேசு நாமத்தை வீட்டை விட்டு நீங்குவதா? அற்பமான வார்த்தைகள் நம்ம குடும்பத்தை விட்டு இயேசு நாமத்தை நீங்குவதா? ஆமென். ஷாதாரி கேமேனா ஹந்த்ரோபா ஷாந்துருஃப்ரமா ஷாந்தனா ஹந்த்ரோ கேமனமா. எல்லாரும் இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துங்கள். ஆண்டவரே, நான் உங்களால் ஆசீர்வதிக்கப்படும்படி, எல்லாம் சொல்லுங்க, நான் தேவனால் ஆசீர்வதிக்கும்படி இயேசுவை தேவன் சபித்தார். ஆமென், ஆமென், ஆமென். இனி எங்க குடும்பத்துல எந்த சாபங்களும், எந்த தலைமுறை சாபங்களும், சில சாபங்கள் 10 தலைமுறைன்னு போட்டிருக்கு, அந்த சாபங்கள் சொல்லுங்க, அந்த சாபங்களும் பல சாபங்கள் சொல்லுங்க, பல சாபங்கள் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் இருக்கிற சாபங்கள் எல்லாம் இயேசு சிலுவையிலே முறித்து விட்டார். அந்த செயின் சொல்லுங்க, அந்த சாபத்தின் செயின் விலங்கு முறிக்கப்பட்டு போனது. இயேசுவை தேவன் சிலுவையிலே எனக்காக சாபமாக்கினபடினால், சாபம் ஆக்கியபடியினால், சாபம் ஆக்கினபடியினால், சாபமாகினதால், சாபமானதால் இனிமேல் என் தலையின் மேலே, சந்தோஷமா சொல்லுங்க, இனிமேல் என் தலையின் மேலே, இனிமேல் என் குடும்பத்தின் மேலே, இனிமேல் வாழ்க்கை துணையின் மேலே, இனிமேல் பிள்ளைகளின் மேலே, இனி எங்கள் தலைமுறையின் மேலே, இனி எங்கள் சபையின் மேலே ஆபிரகாமுக்குண்டான ஆசீர்வாதம் கிரியை செய்கிறது. நல்ல கரங்களை தட்டி பிதாவாகிய தேவனையும் நமக்காய் சாபமான இயேசுவையும், நமக்காய் இயேசுவை தேவன் சபித்தார். Thank you டாடி, நாங்கள் உங்களை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஆமென். நீங்க என்ன சொல்லணும்? இனிமே என் குடும்பத்தில் இந்த சாபம் இல்ல. இயேசுவின் நாமத்தினாலே ஆபிரகாமின் ஆசீர்வாதம், சாராளின் ஆசீர்வாதம், ஆபிரகாம் சாராளை போல என் குடும்பம் மாறும். என் பிள்ளைகள் ஈசாக்குகளாய், என் பிள்ளைகள் ரெபேக்காளை போல வாழ்க்கைப்படுவார்கள். உங்க வீட்டுல பெண் குழந்தை இருந்தா சொல்லுங்க, என் வீட்டுக்கு ஒரு ஈசாக்கு வருவான். உங்க வீட்டுல என் வீட்டுல போல ஆண் பிள்ளைகள் இருந்தா சொல்லுங்க, என் வீட்டுக்கு ரெபேக்காள்கள் வருவார்கள். Glory to God, 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 glory to God. In the name of the Lord Jesus, எல்லா சாப சங்கிலிகள் இயேசுவின் நாமத்தில் முற்றிலுமாய் அறுக்கப்பட்டு போவதா. இனி மகளுடைய வாழ்க்கையிலே ஆபிரகாம் கொண்ட ஆசீர்வாதம் விளங்கட்டும். Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. இதோடைய பவர் ஆண்டவர் உங்களுக்கு புரிய வைக்கட்டும். இது பல முகாமுல போய் நடக்காதது கூட, பல ஊழியங்களை போய் ஜெபித்து நடக்காத கூட, இந்த சத்தியத்தின் அறிவு உங்களை விடுதலையாக்குறார். சொல்லுங்க, இந்த சத்தியத்தின் அறிவு
என் குடும்பத்துல ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்குள் நடத்துகிறது. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இனிமே நீ சாபம் அழுத்தாது, இனிமே நீ ஆசீர்வாதம் ஆளும் ஆளும். இனி எங்க வீட்டுல சாபம் ஆளாது. இனி எங்க வீட்டுல, இனி இந்த ஊழியத்துல, இனி இந்த சபையில, இனி என் பிசினஸ்ல, இனி இனிமே பொருளாதாரத்துல ஆசீர்வாதமா இருப்பேன். வாரி இறைக்கத்தக்கதாய் ஆசீர்வாதமா இருப்பேன். ஏழைகளுக்கு கொடுக்கத்தக்கதாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். என் நீதி என்றென்றைக்கும் நிலைக்கத்தக்கதாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். ஹல்லேலூயா. சமாதானத்தின் நதி என் குடும்பத்தில் ஓட போகுது. ஹல்லேலூயா. சமாதானத்தின் நதி என் குடும்பத்தில் ஓட போகுது. ஷலோம் ஷலோம். ப்ளீஸ் ப்ளீஸ் எல்லாரும் உங்களுக்காக நான் ப்ளீஸ் சொல்றேன், உங்க மேல உள்ள அன்புல சொல்றேன். நீங்க சாதாரணமாய் ஜெபித்து விட்டு போக கூடாது. இந்த வார்த்தைகளை விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். நீதிமான் செய்கிற ஊக்கமுள்ள ஜெபம் மிகுந்த பலனை உங்கள் வீட்டிலே உண்டாக்கும். அவருடைய இரத்தத்தினாலே நித்தியமாய் மீட்கப்பட்டவர்கள். அவருடைய இரத்தம் உங்களுக்கு நிரந்தர மீட்பை கொடுத்திருக்கிறது. நிரந்தர மீட்பை கொடுத்திருக்கிறது. நிரந்தர மீட்பை கொடுத்திருக்கிறது. அந்த வார்த்தை நீ வசனம் எழுதி வச்சிருக்கேன், பட் எடுத்து சொல்ல டைம் இல்ல. நான் சொல்லுங்க, இயேசுடைய ரத்தம் நித்திய மீட்பை தந்திருக்கிறது. இனிமே வேலை செய்யாது, சாபம் உங்களுக்கு வேலை செய்யாது. இனிமே உங்க சம்பளம்லாம் ரொம்ப ஆசீர்வாதமா மாறும். எனக்கு பணத்தை வச்சு என் வாழ்க்கை இல்லை, என் மேல ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இருக்கனால நான் ரொம்ப நல்லா இருப்பேன். நான் ரொம்ப நல்லா இருப்பேன். நான் ரொம்ப நல்லா இருப்பேன். என் குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கும். என் பிள்ளைங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஹல்லேலூயா. என் காட்சி மாறப்போகுது. என் குடும்ப சூழ்நிலை மாறப்போகுது. என் பிள்ளைகளின் நிலைமை மாறப்போகுது. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? சாபத்தின் தலைமுறையிலிருந்து ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே தன் சாபமானபடியால் விடுதலையாக்கி உங்களை ஆபிரகாமின் தலைமுறைக்குள்ளே நீங்கள் விசுவாசித்து பேசின வார்த்தையின்படி உங்களுக்கு ஆக கடவுது. உங்களுக்கு ஆக கடவுது. உங்களுக்கு ஆக கடவுது. உங்களுக்கு ஆக கடவுது. அத உங்க கண்ணை பார்த்து பேசுறேன். உங்களுக்கு ஆக கடவுது. ஆக கடவுது. உங்க மேல ஆசீர்வாதம் உண்டாக கடவுது. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. இப்படி சொன்ன பிறகுதான் நாங்க விருத்தியாக ஆரம்பிச்சோம். இன்னைக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கிறோம். இந்த கைகளால் அநேகரை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். எத்தனையோ பேர் என் குடும்பத்தை என் பிள்ளைகளையும் ஆனந்த கண்ணீரோடு வாழ்த்துகிறார்கள். என்னை திட்டுறவங்க ரொம்ப கம்மி, என்னை சபிக்கிறவங்க ரொம்ப கம்மி, என்னை ஆசீர்வதிக்கிறவங்களும் ரொம்ப அதிகம். என் மனைவி இன்னைக்கு உயிரோடு இருக்காங்கன்னா, இன்னைக்கு மனைவி உங்க மத்தியில் மங்களகரமா வந்திருக்காங்கன்னா அதோடைய கிருபை தான். இல்ல அவங்க பிழைக்க வாய்ப்பே இல்லை. நிலைமை அவ்வளவு பரிதாபம். ஆனால் இந்த சத்தியத்தின் அறிவு தான் என் குடும்பத்தை நிலைத்திருக்க பண்ணுங்க. பயங்கரமா ஜெபிக்கிற, சாதாரணமா ஜெபிக்க மாட்டேன். 5 நாள்லாம் உபவாசம் பண்ணுவேன். வாலிப வயதிலே திருமணத்துக்கு முன்பாக 40 நாள் ஜெபம்லாம் பண்ணுவேன். ஆனா அதுல இருந்து எனக்கு விடுதலை கிடைக்கல. ஆனா இந்த சத்தியத்தின் அறிவு, இந்த குறிப்பிட்ட வெளிப்பாடு, அதே நேரத்துல என் வீட்டுல என்ன சாபம், அந்த சாபமா இந்த சாபம் போட்டு உட்கார்ந்து எழுதிட்டு இருக்காதீங்க. எந்த சாபமும், எந்த சாபத்தின் சங்கிலிகளும், எந்த சாபத்தின் ஆணிவேர்களும், எந்த சாபத்தின் பக்க வேர்களும், எந்த தாத்தா, எந்த பூட்டன், எந்த பாட்டி, யார் செய்த பாவத்தின் விளைவுகளும் இயேசு சிலுவையை சாபமானபடியால் உங்கள் குடும்பத்திலே ஆபிரகாமின் ஆசீர்வாதமாய் நீங்க தான் அந்த ஆபிரகாம். ராஜா பிரதர் அந்த ஆபிரகாம், சுரேசன் அந்த ஆபிரகாம், ஆரோன் தான் அந்த ஆபிரகாம், கிதியோன் பாஸ்டர் அந்த ஆபிரகாம். இன்னைக்கு கிதியோன் பாஸ்டர் லைஃப்ல அந்த பொருளாதார சாபம் வேலை செய்யாது. இனிமே எங்க குடும்பத்தில் மனநோய் சாபம் வேலை செய்யாது. ஜீசஸ், thank you Lord Jesus. Hey ஜோ, யாருக்காக இப்படி கத்திட்டு இருக்கேன், விளையாண்டுட்டு இருக்கேன்? உங்க குடும்பத்தில் அது விடுதலை வேண்டாமா பாப்பா? உங்க குடும்பத்தில் ஒரு விடுதலை வேணும். This is a serious time. சாதாரணமான நேரம் அல்ல. நான்லாம் இப்படி சத்தியம் கிடைக்கிறதுக்காக ரொம்ப அலைஞ்சி பல ஆயிரம். நீங்க ரொம்ப ஈஸியா இப்பெல்லாம் ஆன்லைன்லாம் பார்த்து உங்களுக்கு தெரியாது.
சத்தியத்தெல்லாம் கற்று ஜெபிக்க ஓடுன்னு ஓடுவோம். அருமையானவர்களே, நீ சாதாரணமாக இனிமே வாழ மாட்டேன். இனிமே இந்த பணத்தை வச்சு என் வாழ்க்கை இல்லை. எது இருக்கோ இல்லையா, என் மேல ஆபிரகாம் கூட ஆசை இருக்கனால பணத்தை வச்சுதான் எல்லாம் வாங்கணும் இல்லை. நீங்க பணமின்றி அவருடைய ஆசீர்வாதத்தினால நிறைய நன்மை உங்க கையில வரும். இப்படி நான் விசுவாசத்தை பேசினேன். நான் பணம் கொடுத்து வாங்கின நன்மைகளை விட பணம் இல்லாமல் வாங்கின நன்மைகள் அதிகம் என்று சாட்சி சொல்லுகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக, கர்த்தர் மகிமைப்படுவாராக, கர்த்தர் மகிமைப்படுவாராக. நிச்சயமா சொல்றேன், பணத்தை நம்பி வாழாதீங்க, அப்படியே வார்த்தையை நம்பி வாழுங்க. பணத்தை வெறுக்காதீங்க, பணத்தை தயவு செய்து வெறுக்காதீங்க. பணம் உங்க நன்மை வரும். ஆனா என் நம்பிக்கை நீரே. சொல்லுங்க, என் நம்பிக்கை நீரே. சொல்லுங்க, என் நம்பிக்கையும் நீரே. நான் உண்மையே நம்பியுள்ளபடினாலே மிக சமாதானத்தின் வாழ்க்கையை பார்ப்பேன், மிகவும் சமாதானமான வாழ்க்கையை காண்பேன். தத்தளிப்பின் பாத்திரம் உங்கள் கையிலிருந்து அகற்றப்படுகிறது இயேசுவின் நாமத்தினால். அப்படியே தத்தளிக்க விடுறது, அப்படியே தத்தளிக்க விடுறது, அப்படியே தத்தளிக்க விடுறது, அப்படியே தத்தளிக்கிறது. இயேசு நாமத்தில் அந்த வாழ்க்கை மாறுகிறது. Thank you Holy Spirit. நிறைய பேருக்கு பண கஷ்டம் இல்ல, தத்தளிக்கிற பாத்திரம். இன்னைக்கு தத்தளிக்கிற பாத்திரம் உங்க வாழ்க்கையை விட்டு நீங்குகிறது ஐயா. ஆசீர்வாதத்தின் பாத்திரத்திலே பங்கடைவீர்கள். ஆசீர்வாதத்தின் பாத்திரத்திலே நீங்கள் பங்கடைவீர்கள். இயேசுவின் சிலுவையின் மரணத்தினாலே, அவர் மரத்திலே தூக்கப்பட்டு சபிக்கப்பட்டதுனால இப்படி தத்தளிச்சு அங்க ஓடி இங்க சாடி அதை பண்ணி இதை பண்ணி, நோ, இயேசு அந்த சாபத்தை நீக்கி விட்டார். நீங்கள் ஆசீர்வாதத்தின் பாத்திரத்திலே பங்கடைறீங்க. எவ்வளவு நல்ல ஜீசஸ். ஆமென், ஆமென். நாங்க என்ன தப்பான சத்தியமா சொல்லிட்டு இருக்கோம்? வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆண்டவருடைய அற்புதமான சத்தியம். என் வாழ்க்கையில பல ஆண்டுகள் ஜெபம் பண்ணி கண்ணீர் வடிச்சு உபவாசம் பண்ணி அந்த சத்தியம் கேட்டு விடுதலை ஆகல. இந்த சத்தியம் தான் curse to blessing. ஆனா சில பேர் curse to blessing சொல்லிட்டு சாபத்திலே கொண்டு போயிருவாங்க. இந்த பாரு அந்த சாபம் இந்த சாபம் அப்படி சாபத்தையே யோசிச்சுட்டு, என் வீட்டில் அந்த சாபம் வேலை செய்து, நோ நோ, அந்த சாபத்தை திங்க் பண்ணாதீங்க, ஆசீர்வாதத்தை திங்க் பண்ணுங்க. என்னைய எல்லா சாபத்திலிருந்தும் கர்த்தர் என்னை விடுதலையாக்கி விட்டார். தீராத பிரச்சனைகள் என் வீட்டில் தீர்த்து விட்டார். பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்துக்குள்ள ரஃபேலையும் கிதியோன் பாஷா இங்க இருக்கிற அற்புதமான ஜனங்களையும் ஆன்லைன்ல பார்க்கிறவங்களையும், இதுக்கு பிற்பாடு எங்களுடைய சேனல்ஸ்ல வீவிங் பண்றவங்களையும் வீவர்ஸையும் காலகாலமாக உங்களுடைய சத்தியம் பேசப்படும். இன்றைக்கு உணவு கொடுக்கிற பாக்கியநாதன் சாரையும் எப்படி அந்த வீடு கட்டுற ஆசீர்வாதம் அவங்க மேல இன்னைக்கு இருந்துச்சு, அந்த கொண்டாடுறதுக்கு இன்னைக்கு எங்களுக்கு உணவு கொடுக்க யாரெல்லாம் இன்னைக்கு வீடு இல்லாம இங்க வந்து நிக்கிறாங்களோ, நான் உட்பட கிதியோன் பாஸ்டர் உட்பட சொந்த வீடுகளையும் சொந்த நிலங்களையும் சொந்த தொழில்களையும் சொந்த பிள்ளைகளையும் காண செய்வீராக. நிச்சயமா நீங்க காண செய்ததுக்காக நன்றி. எங்கள் அச்சாரமும் நீங்க தான், எங்கள் ஆதாரமும் நீங்க தான், எங்களுக்கு ஆணி வேறும் நீங்க தான். டாடி, சோக காற்று இந்த வீட்டில் யார் வீட்லையும் வீசாது, சோக காற்று இந்த குடும்பங்களை வீசாது, சண்டையின் நிலைமை இந்த வீட்டில் இருக்காது, சமாதானம் இருக்கும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஜெபம் பண்ணு, நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், ஜெபம் பண்ணுங்க. இந்த வார்த்தையை விட்டுறாதீங்க, இந்த வார்த்தையை விட்டுறாதீங்க. இந்த சத்தியத்தை பல தடவை கேளுங்க, உங்க குடும்பத்தின் காட்சி மாறும். எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் சரி, இந்த சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இதுக்கு பிற்பாடு ஆச்சரியமான உயர்வு உங்களுக்கு உண்டாகும். அநேகரை நீங்க பிளஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. கர்த்தர் மகிமைப்படுவாராக.